ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிமே நீ பார்க்க போறோம்னா மை ஹீரோ அகாடமி சீரிஸோட சீசன் 7க்கு முன்னாடி பார்த்த எபிசோட்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ணி இது வரைக்கும் நடந்த ஒரு சின்ன ரீகேப் மாதிரி தான் காட்டுறாங்க. வில்லன்ஸ் எல்லாம் பிரிச்சு ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோஸ் வந்து ஒரு பிளான போட்டு என்ன பண்றாங்க, 8 இடத்துல எல்லாரும் பிரிக்கிறாங்க. ஹிமிக்கு ஒவ்வொரு பக்கம் பிரிக்கிறாங்க. பிரிசன் பிரேக்கர்ஸ்ல வந்த வில்லன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டேடியம்ல போடுறாங்க. ஏன்டோ மாக்கியாவை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த குரோகி இருக்கா இல்லையா, அவரை டிஃபெண்ட் பண்றதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அமினோ வார்டுல நம்ம ஷோட்டோக்கும் டாபிக்கும் மேட்ச் நடந்துட்டு இருந்தது. ஆனா டாபி தோத்தா மாதிரி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கும். பட் ட்விஸ்ட் என்னன்னா, அவன் வந்து தோத்துருக்க மாட்டான். கடைசியா ஷோட்டோ வந்து அவனோட பவர்ஃபுல்லான பஞ்ச் ஒன்று கொடுத்துருப்பான். அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவனோட வெப்பன் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஸ்பெஷல் மூவ், அந்த ஃபயரையும் கோல்ட்னஸையும் ஒன்று சேர்க்கறது, அதை அப்படியே டாபி காப்பி பண்ணி என்ன பண்றான்னா இவரோட அட்டாக் வந்து நல்லிஃபை பண்ணிடுறான். அதாவது ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணிடுறான். ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்திருப்பான். ஆனா அதை பாடி மூலமா ஃபீல் பண்ண அடுத்த செகண்டே அதை காப்பி பண்ணி அவன் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணி விட்டுறான். அப்படியே இந்த பக்கம் குங்கா விளையாட காட்டுறாங்க. அங்க ஆல் ஃபார் ஒனுக்கும் நம்ம எண்டவர் அதுக்கும் ஹாக்ஸுக்கு ஃபைட் நடந்தது இல்லையா. எண்டவர் செம்மையா அடிச்சு போட்டு ஆல் ஃபார் ஒன் தோக்குற ஸ்டேஜ்ல இருப்பான். அங்க ஒரு செம்ம ட்விஸ்ட் கொடுக்குறான். என்னன்னா எரின்ற சின்ன பொண்ணோட ரத்தத்தை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ரீவைன் பண்ணலாம் இல்லையா, அதனால இவனோட ஊன்ஸ், அதாவது அவனுக்கு அடிபட்டது, அவனோட ஏஜ் மொத்தத்தையும் ரீவைன் பண்றான். கொஞ்ச நேரத்துல செத்துருவான். இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவனோட பீக் கண்டிஷன்ல இருப்பான். அவன் எங்க இருந்தப்போ எந்த அளவுக்கு இருந்தானோ அதை வச்சுட்டு இங்க இருக்க ஹீரோஸ் எல்லாம் போட்டு பரட்டிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம டேக்கோ தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான், எப்படியாவது ஷிகராக்கி இருக்க இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஃபே நோக்கி தான் போறான். ஆனா அவனால ஸ்பீடா போகவே முடியல. அப்போ அன்ஃபாரோட ஃபர்ஸ்ட் யூசர் என்ன சொல்றான்னு, எனக்கு ஒரு பேட் ஃபீலிங் இருக்கு. அது என்னன்னா, எங்க அண்ணனுக்கு குவிக்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிட்டு இருக்கு, அதிகமாகிற மாதிரி ஃபீல் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படியாவது அவசரப்பட்டு வந்து ஷிகராக்கிட்ட போன்னு ட்ரை பண்றான். அப்ப அங்க ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறான். என்னன்னா, ஸ்டார் அண்ட் ஸ்டெப் கூட வந்தாங்க இல்லையா சோல்ஜர்ஸ் அந்த ஜெட்ல, அவங்க எல்லாம் வந்து இவங்க கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா சொன்னா இவங்க வந்திருக்க கூடாது, இதுக்கு வேற வேலை கொடுத்துருப்பாங்க. இவங்க கண்ட்ரில இருந்து பாத்தீங்கன்னா ரீட்ரீட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஹீரோ வேற செத்து போயிட்டாங்க இல்லையா, இதுக்கு மேல இவங்க வந்து ஒண்ணு பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. இவங்க எல்லாருமே நம்ம ஸ்டார் அண்ட் ஸ்டெப் வந்து ஒரு தங்கச்சி மாதிரி பாத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட தங்கச்சி இறந்து போனாங்க. அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த வில்லனை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல டெஸ்ட் போட்டிருப்பாங்க. அதனால அந்த நம்பிக்கையை நீ தாண்டா காப்பாத்தணும், நீ என்ன பண்றா அந்த வில்லனை போயிட்டு அடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெல்ப் மூலியமா இவன் செம்ம ஸ்பீடா வரான். கரெக்டா இவன் வரத்துக்கும் ஷிகராக்கி நம்ம ஜீனிஸ் அதுக்கப்புறம் பாக்குவ போடுறதுக்காக வரும். அப்போன்னு பார்த்து அந்த கஃபேனை ஓபன் பண்ணி விடுவாங்க. என்ன ட்விஸ்ட்னு நம்மளால அப்படியே பறந்துட்டே ஒரு ஸ்மாஷ் கிக் விடுவான் பாருங்க. அச்சடி அப்படியே கலங்கி போயிடுவான். ஆனா இது எல்லாமே பாசிபிள் ஆனது ஒரே ஒரு ஆளால் மட்டும் தான். அந்த லெமிலியன் பையன் இருக்கா இல்லையா, அவன் வந்து கடைசி நேரத்துல என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் செகண்டுக்காக வாங்குங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும்போது இவரால் அட்டாக் பண்ண முடியாது. அதனால காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு காமெடி பண்ணுவான். அதனால அவன் டிஸ்ட்ராக்ட் ஆக பாருங்க. அந்த டைம் யூஸ் பண்ணி நம்மளால வந்துடுவான். அவன் கொடுத்த ஒரே கிக்ல பாத்தீங்கன்னா அந்த கைகள்ல உடைய ஆரம்பிச்சது, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓ, இது அவரோட இருக்கான்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பேரியரை போட்டுறாங்க. டேக்கோ அவன் அடிச்சு அந்த பக்கம் தள்ளி விட்டு எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான் பாருங்க. அங்க அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாத்தையுமே சைலண்ட் ஆக்குறாங்க. இவருக்கு மூச்சு சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. அவங்க ஒரு கொடூரமான சீன் பாத்துக்கிட்டு இருக்கான். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டுருக்காங்க. பாக்கு உயிருக்கு வந்து துடிச்சிட்டு இருக்காங்க கூட சொல்ல முடியாது. அவ இப்ப லிட்டரலா இறந்து போயிட்டான்ற மாதிரி தான் இருக்கான். ஷாட் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு திரும்ப அவனை ரிவைவ் பண்றதுக்கு. மத்த எல்லாரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதை பார்த்தவனே இவனால தாங்க கூட முடியல. என்ன சொல்ல போற, நீ வந்து இங்க லேட்டா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. டோகா தானே எப்படி இருந்தாலும் வலிச்சிருப்பா, அதனால எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு மத்த ஹீரோஸ் மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து தப்பிக்க போறியா ஒருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஷிகராக்கி இவனை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கே. செம்ம கோவமாறான். கோவத்துல என்ன பண்றான், அவரோட பவர் எல்லாத்தையுமே வெளியிடுறான். அவன் உடம்புல இருந்து அந்த ரோப்பு இந்த புகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வர ஆரம்பிக்குது. இது வேணும்னு தான் ஷிகராக்கி பண்றான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணும்போது இவன் செம்ம கோவப்பட்டிருப்பா இல்லையா, பாக்கு அடிச்சுட்டான்னு சொல்லி. அந்த மாதிரி கோவப்படும் போது செம்ம பவர்ஃபுல் ஆவான். அப்படி ஆன பிறகு அவனோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதனால அவன் வரும்போது ஒரு கவுண்டர் கொடுத்து அவனை போட்டு விடலாம்ன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அப்படியே ஆனா மொத்த சிச்சுவேஷனுமே மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு லெமிலியன் என்ன பண்றான், அவனை கூல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். டே, நீ அப்படிலாம் வந்து யோசிக்காதடா, நீ உன்னால ஃபர்கிவ் பண்ண முடியலன்னு யோசிக்கிறேன். நீ சொல்றது வந்து எனக்கு புரியுது. இருந்தாலும் நீ வந்து அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. இங்க இருக்க எல்லாருமே நீ வருவன்றதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே பாரு சாகலாம் இல்ல, எல்லாருமே பிரீத் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் இப்ப கூட பாக்கு காப்பாத்த எஜி ஷாட் அவரோட உயிரை தியாகம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி வெளியே எரேசர் எடுத்து மத்தவங்களும் வந்து அவரோட பெஸ்ட் கொடுத்து இவன் வந்து குவிக்க யூஸ் பண்ணாம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து விட்டு கொடுக்காம இங்க இருக்காங்க. அதனால நீ கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டே, என்ன லிப் சர்வீஸ் கொடுக்குறியா, அதாவது இது வந்து சும்மா வார்த்தைகள் மட்டும், வார்த்தைக்கும் ரியாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி சொல்லு. டே, அந்த மாதிரி வார்த்தைகளை ரியாலிட்டி ஆக்குறதான ஒரு ஹீரோட ஜாப்னு சொல்றான். அப்பதான் நம்ம டேக்குக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஆல்மைட் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, நம்ம அழகான வார்த்தைகளை சொல்றோம், ஆனா அதை ரியாலிட்டி ஆக்குறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் உயிரை கொடுத்து அதை வந்து ஆக்கலாம் பத்தியா, அவன் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சோல்ஜர்ஸ் வந்து அவங்க பெட்டிங் கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டார் அண்ட் சேஃபோட சாக்ரிஃபைஸ் வந்து வேஸ்ட் ஆக கூடாது, அது எல்லாமே வந்து இவன் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இவனுக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஒன் ஃபாரோட பாஸ்ட் யூசர்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கோவப்படுறதுன்றது நல்ல விஷயம் தான். ஏன்னா கோவப்படும் போது உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் அதிகமா வெளியிடும். ஆனா அந்த கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம், அப்பதான் வந்து அதை சரியா யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அது பண்றதே வந்து வேஸ்டான விஷயம்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அவனை கண்ட்ரோல் பண்ணதை இப்ப ட்ரை பண்றான். அப்படியே பொறுமையா என்ன பண்றான், அந்த கேஸ் எல்லாம் போகுது. நம்ம மனுச்சு லெமிலியான் மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க, டே நம்ம ஜெயிச்சது பேரு மன்னிப்பு போ சண்டை போடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆல் ஃபார் ஒன் விடமாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா அடிக்கிறதுக்காக போறான். அப்படி போகும்போது ஷிகராக்கி இன்னும் நீ உள்ள இருக்கேன்ற மாதிரி கேட்கறான். என்னது ஷிகராக்கி ஐத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க, எப்பயோ ஷிகராக்கி ஆல் ஃபார் ஒன் ஆகிட்டு இப்ப நாங்க ஒரே ஒரு உருமா இருக்கா, நாங்க ஒரு டிஃபரெண்டான பர்சன்ற மாதிரி சொல்றான். இப்போதைக்கு ஆல் ஃபார் தான் கண்ட்ரோல் இருக்கான்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கேன். நினைக்கிறதெல்லாம் இங்க நடத்த முடியாது
எப்பா நீ பேருக்கு மட்டும் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லவும் அதுக்கு லெமிலியன் என்ன சொல்றான்னா அவன் சொல்றது போய்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா அவன் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா 2 பேரும் ஒன்னா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா லெமிலியன் ஃபைட் பண்ணும்போது இவன் வந்து உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல அதாவது இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அவன் கோவப்பட்டு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி பேச ஆரம்பிப்பான். அதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி வந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டான். ஆனா எதுக்கு அவன் குழந்தை மாதிரி பேசி டென்ஷன் ஆகணும்? அது மட்டும் இல்லாம நாங்க சண்டை போடும்போது நிலைமை அவனுக்கு கொஞ்சம் மோசமாகும் போது அவன் அன்ஸ்டேபிளா இருந்தான். அதனால எனக்கு தெரிஞ்ச அவன் 2 பேரும் இன்னும் ஒன்னு சேரலன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் 2 பேரும் பிரிக்கிறதுக்குன்ற மாதிரி தான் அவன் சொல்றான். இப்போ ஒன் ஃபாரோட பாஸ்ட் யூசர்ஸ்ல நம்ம ஆல்மைட்டோட மாஸ்டர் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க இல்லையா, இந்த சிகராக்கியோட பாட்டி அவங்க வெளியே வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவன் இன்னும் உள்ளதாண்டா இருக்கான்ற மாதிரியான விஷயத்த சொல்றாங்க. அவ்வளவுதான் ஒரு பயங்கரமான ஃபைட் ஆரம்பிக்குது. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த மூலமா வந்து கண்ணை வந்து பாத்துட்டே தான் இருக்கான். ஏன்னா குறுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. இப்ப நம்ம கிரேக்கும் என்ன பண்றான்னா அங்க இருக்க ஒரு பாறை மேல காலை வச்சுட்டு அவரோட அந்த ரோப் யூஸ் பண்றான். அது கூட அந்த ஃபாஜின் பவரையும் யூஸ் பண்றான். சேர்த்து சங்கிலி மாதிரி போட்டு அவனுடைய வலிச்சு அடிக்கிறான். அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது, அதை நான் உடச்சு போறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டை போட்டது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க ட்ரை பண்றான். திடீர்னு பார்த்தா அது மறைஞ்சு போயிடுது. ஒன் ஃபாரோட பாஸ்ட் யூசர்ஸ்ல செகண்ட் யூசர் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா இதாண்டா பக்காவான சான்ஸ், அந்த பவர் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம். வெறும் 5 நிமிஷம் மட்டும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நீ அவனை டிஃபீட் பண்ணலனா இந்த உலகமே அழிஞ்சிடும். அதனால பார்த்து யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்ல செகண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆளோட பவர் யூஸ் பண்றான். கியர் ஷிஃப்டிங்னு சொல்லிட்டு அவரோட கையை வந்து கியர் போடுற மாதிரி போடுறான். போட்டுட்டு இவனுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்ச் கொடுக்குறான். கியர் 1 கியர் 2 கியர் 3 கொடுத்து டாப் கியர்னு ஒரு பஞ்ச் கொடுக்குறான். கொடுத்த உடனே சிகாக்கியோட வயித்துல ஓட்ட போற அளவுக்கு ஒரு சவுண்ட் வருது. அப்படியே மேல பறந்து போறான். ஆனா என்ன விஷயம்னா அடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சவுண்ட் கேக்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்பீட்ல அடிச்சிருக்காங்க. ஒண்ணுமே புரியல எப்படி இந்த பவர் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி ஒரு மேட்டாபிலிட்டி அவகிட்ட இல்லவே இல்லை. எப்படி அவன் யூஸ் பண்றான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த செகண்ட் இருக்காரு பாத்தீங்களா ஒன் ஃபார் ஆலோட செகண்ட் யூசர், அவரோட பவர் வந்து டிஃபரெண்ட் ஆனது. ஆனா இவன் யூஸ் பண்றது வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க மறுபடியும் நம்ம என்ன பண்றா கிராஃப்ட் ஷிஃப்ட் ஓவர் டிரைவ்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்றான் பாருங்க. அப்படியே அங்க ஒரு பூகம்பமே வர அளவுக்கு சவுண்ட் வருது. அந்த அளவுக்கு பவரும் இருக்கு. அப்போ ஒன் ஃபார் ஆலோட செகண்ட் யூசர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 பேருக்கு டிஃபரெண்டான குவிர்க்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாமே ஒன் ஃபார் ஆலோட சேர்க்கும் போது வந்து எவால்வ் ஆகுது, அடுத்த கட்டத்துக்கு போகாது. அதனால தான் அந்த பவர் வந்து இப்படி டிஃபரெண்டா இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதோட இந்த சண்டையை முடிச்சுக்குவோம், இன்னைக்கு இந்த சண்டையை செட்டில் பண்ணிக்குவோன்ற மாதிரி தான் அவங்க தம்பி சொல்றாரு. யாருன்னா ஒன் ஃபார் ஆல் தான். இப்போ ஆல் ஃபார் ஒன்னு என்ன நினைக்கிறானா இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல அந்த ஒன் ஃபார் ஆலோட செகண்ட் யூசரான ஒருத்தர் கூட ஃபைட் பண்ணிருப்பான். அவரோட குவிர்க் என்னன்னா தொடர விஷயங்களோட ஸ்பீடை வந்து அவனால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனா அது வந்து எப்படின்னா ஒரு சின்ன கல்லோ இல்ல வந்து புல்லட்டோ வருதுன்னா அதோட ஸ்பீடை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், பெரிய விஷயங்கள்லாம் நகர்த்த முடியாது. பார்க்கும்போது ஒரு மட்டமான குவிர்க்குன்னு தான் சொல்லுவேன். இதை வச்சுட்டு ஒண்ணுமே பிடுங்க முடியாது அவனால. அப்பயும் எதுவுமே பண்ணல, இப்பயும் எதுவுமே பண்ணல. இதுல ஒரு தண்டமான குவிர்க் தான் இது. ஆனா இந்த குவிர்க்கு வச்சுட்டு இவன் எப்படி வந்து இப்படி எவால்வ் பண்ணா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா. அந்த குவிர்க் வச்சு எப்படி அடிக்கலான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கு. குவிர்க்கோட பேர் கியர் ஷிஃப்ட்னு சொல்றாங்க. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒன் ஃபாரோட எல்லாத்தோட சேர்ந்து அப்படியே க்ரோ ஆயிருக்கு, அடுத்த கட்டத்துக்கு எவால்வ் ஆயிருக்கு. பேசிக்கா அதோட எஃபெக்ட் என்னன்னா சின்ன சின்ன பொருள்களோட ஸ்பீடை மாத்துறது. ஆனா இப்போ அது எவால்வ் ஆகி எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா இவங்க பாடியில ஒரு செல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதோட ஸ்பீடை வந்து எக்ஸ்ட்ரீம் கொண்டு போறது, அது நம்ம டேக்கு அல்டிமேட் ஸ்பீடு கொண்டு போறது தான் இந்த பவர் வந்து எவால்வ் ஆயிருக்கு. இது மூலியமா இப்ப வண்டியில எப்படி கியர் போட்டா 20 40 40 60 போகுதோ அந்த மாதிரி இவனாலே வந்து சம ஸ்பீட் ஏற்ற முடியும். அது கூட சேர்ந்து ஒன் ஃபாரோட பயங்கரமான அந்த ஓவர் பவர் இருக்கு பாத்தீங்களா, செம்ம பவர்ஃபுல்லான பஞ்ச். வீக்கெண்டோட ஸ்பீடு அந்த ஆல்ஃபாரோட பவர்ஃபுல்லான பஞ்ச் ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்தாங்க பயங்கரமான ஒரு எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் டெட்ராய்ட் ஸ்மாஷ் பாத்தீங்கன்னா திருப்பியும் கொடுக்குறான். அந்த அடிக்கிற அடியில அவன் பாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. இந்த ஷாட்டை விட இந்த ஷாட்டுக்கு பவர் கம்மியா இருந்தது. அப்படின்னு அந்த ஃபாஜின் பவரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அடுத்த பஞ்சை நான் வந்து சார்ஜ் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு பஞ்சை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சு இடத்துல பஞ்ச் கொடுப்பான் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணிடுறான். கரெக்டா வர நேரத்துல அங்க ஒரு கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குறான் பாருங்க. ஆனா அவனால கொடுக்க முடியாது. என்னடா பார்த்தா நம்மளால அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆயிட்டான். அந்த கியர் ஷிஃப்டிங்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல ஸ்பீடும் ஏத்த முடியும், ஸ்பீடு இறக்க முடியும். லோ கியர் அப்படின்னு போட்டுட்டு அவனே ஸ்லோ ஆக்கிறான். இதை பார்க்கும்போது நமக்கே செம்மையா போட்டு என்னடா இது பவர்னு சொல்லிட்டு என்னோட மூவ்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும்டா. அதுக்கு தான் நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்மோக் ஸ்கிரீன் யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் அந்த ரோப் வச்சு மேல பறந்து போயிடுறான். அது போயிட்டு சிகரக்கை வலிக்கிறான். வலிச்சிட்டு என்ன பண்றான், டேஞ்சர் சென்ஸ் யூஸ் பண்ணி அவன் எங்க அட்டாக் பண்ண போறான்றதை தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு அடுத்த செகண்ட் நம்ம ஆல்மைட்டோட மாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவங்களோட ஃப்ளோட் யூஸ் பண்ணி பறந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபாஜின் ஸ்டோர் பண்ணி வச்சு அது மூலமா ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சை ப்ரொடியூஸ் பண்றான். இந்த மாதிரி அந்த ஆல்ஃபார் ஒன்னோட இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால இவன் எல்லா பவர்ஸ் யூஸ் பண்றான், ஒன்னு மட்டும் யூஸ் பண்ண மாட்டான். ஒன் ஃபார் ஆலுக்கு இது வரைக்கும் பாஸ்ட் யூசர்ஸ் எல்லாருமே இருக்காங்க இல்லையா, அந்த எல்லா பவர்ஸையும் ஒன்னு சேர்த்து யூஸ் பண்றான். யூஸ் பண்ண வேண்டியது அந்த மெட்டாபிலிட்டி எவால்வ் ஆனது ஒன்னு மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும். ஒரு கிரிக்கை யூஸ் பண்றா, அது எதுக்காக யூஸ் பண்ற, யாருக்காக யூஸ் பண்ற, எதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றன்றதை நல்லா யோசிக்கணும். அதனால தான் அதை குவிர்க்குன்னு மக்கள் சொல்றாங்க. அவனால முடியுன்ற மாதிரி பின்னாடி அந்த யூசர்ஸ் எல்லாம் இவனோட பேக்கை தள்ளுற மாதிரி இருக்கும். அப்படியே நம்மளால என்ன பண்றான், ஆல் ஃபார் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான்னா செம்ம கடுப்பாயிட்டு கத்திட்டு இருக்கான். ஆயம் மூடுறா ஒன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேல இனிமே உன கையை வைக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றா, செம்ம பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சை ப்ரொடியூஸ் பண்றான் பாருங்க. அந்த இடமே அதிருது. அவனோட மொத்த பாடி அப்படி நொறுங்க ஆரம்பிச்சு அவன் நெஞ்சிலே ஒரு ஓட்டை வந்தது. ஓட்டை வந்த உடனே அந்த ஓட்டைக்குள்ள ஒரு விஷயம் தெரியுது. அது என்னன்னா அது ஆல் ஃபார் ஒன் தான். அவங்க 2 பேரும் ஒன்னு சேரல. யாருன்னா அந்த ஆல் ஃபார் ஒன்னு சிகராக்கியும் பையன் சொன்னது கரெக்ட் தான். அவன் 2 பேரும் ஒன்னு சேரல. நமக்கான சான்ஸ் இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுமே இந்த விஷயத்துக்கு லீட் பண்ணிருக்கு. அப்ப என்ன பதில் சொன்னன்றதை ஞாபகப்படுத்தி பாருன்ற மாதிரி கேட்க ஃபர்ஸ்ட் இவன் இந்த யூசர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிருப்பான் இல்லையா, அப்ப ஆல்மைட்டோட மாஸ்டர் வந்து ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாரு. அது என்ன
என்னன்னா எதிர ஒருத்தர் இருக்கான், அவனை நீ காப்பாத்தணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அவனை காப்பாற்றவே முடியாது, அவனை கொண்டுதான் அவனை, அப்படி கொண்டாதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னா நீ என்ன பண்ணுவன்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லிருப்பான், அப்படி அவனை கொண்டுதான் நான் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தாலும், அப்படியும் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழி பார்த்து நான் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுவேன், எனக்கு அந்த பையனை காப்பாற்றணும்னு ஆசையா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்குதான் இப்ப அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த பக்கம் சிகராக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்கான், இந்த இடத்துல நான் தோக்க மாட்டேன்டா, என்னடா நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீ எல்லா குவிக்கும் யூஸ் பண்ணிட்டா, ஆனா நான் ஒரே ஒரு குவிக் கூட யூஸ் பண்ணவே இல்லை, என்னோட ஃபுல் பவர் நான் காமிக்கவே இல்லை, என்னோட எவல்வான பவர் யாருமே இங்க பார்க்கவே இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் அந்த எரேசர் ரெட், அது மட்டும் இல்லாம இந்த கஃபைன்ல அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுமே என்னோட டிஃபீட்டுக்கு லீட் பண்ணி போகுதா, இல்ல இது இப்ப நடக்காது, நடக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க ஆல்பா ஒன்னோட வாய்ஸ் கேக்குது. அவன் என்ன சொல்றான்னா, என்னோட லிட்டர் பிரதர் யோயிச்சி, நீ இந்த எல்லா ஈவெண்ட்டுமே இந்த சமயத்துக்காக தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, இந்த சமயத்துல யார தோப்பாங்க ஜெயிப்பாங்கன்றத முடிவு செய்ய போறோம் அப்படின்னா எனக்கும் இப்ப ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்க. அவ்வளவு மழை பெய்ச்சிட்டு இருக்கு, ஒரு கிராமத்தை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு கூரை வீட்டுல மக்கள் ஏதாவது கல்லெடுத்துக்கு அடிச்சுட்டு என்ன சொல்றானா, நீங்க இருக்க கூடாது, நீ ஒரு அம்பியூர் பிளட், எங்களை தொட்டனா எங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்க இருக்கவே கூடாது, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் சரி, உங்களை என்னைக்கும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம், நீங்க மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் அடிச்சு ஓட விடுறாங்க. அப்படியே கட் பண்ணி கரண்ட்ல நடக்கிற கதையை தான் காட்டுறாங்க. இந்த லிபரேஷன் ஃப்ரண்ட் அந்த வில்லன் லீகை சேர்ந்த வில்லன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்க குரோகிரின்ற ஒருத்தர் இருப்பா இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் அடைச்சு வச்சிருக்காங்க, அவனை காப்பாத்துறதுக்காக போறாங்க. அவங்க எல்லாரும் லீட் பண்ணி போறது வேற யாரும் இல்ல, லிபரேஷன் ஃப்ரண்டோட ஒன் ஆஃப் த லீடரான ஸ்பின்னர் தான். இங்க இருக்க முக்காவாசி வில்லன்ஸ் ஹெட்டரோமார்ஸ், அதாவது ஆக்கத்துக்கு பாதி மனுஷங்க பாதி வேற விலங்கினங்களோட மூஞ்சலா வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களதான் ஹெட்டரோமார்ஸ் சொல்லுவாங்க. அவங்களோட கவுண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 இருக்கு. ஆனா அதை சண்டை போறதுக்காக வந்த ஹீரோஸோட கவுண்ட் வெறும் 200 மட்டுமே தான் இருக்கு. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, 15,000 வெர்சஸ் 200 அங்க போட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. எல்லாருமே அந்த குரோகிரியை காப்பாத்தோம் அப்படின்னு தான் போறாங்க. இந்த இடத்துல மைக் சென்சே இருக்காரு இல்லையா, அவரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவரே ஒருத்தர் அட்டாக் பண்ணி அழிக்கிற மாதிரி வரான். அப்போ பேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு பையன் இருப்பாளே ஆரிமான்றவன், அவன் அவரை காப்பாத்தி கூட்டு வரான். டென்டகல் எங்கன்ற மாதிரி கேட்க எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றேன். ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. வெறும் 200 ஹீரோஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு சொத்து போட 15,000 பேர் வராங்க. இதுல மோசமான விஷயம் என்னன்னா 15,000 பேர் ஏடாவமெல்லாம் இல்ல, அவங்க குரூப்பா பிரிஞ்சு ஹீரோஸ் தனித்தனியா அடிச்சு அவங்க எல்லாரையும் ஒதுக்கி விட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு ஆர்கனைஸ்டு கேங் மாதிரி தான் இருக்காங்க. போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் நாங்களும் டிஃபரெண்டா, என்னைக்கா இருந்தாலும் மனுஷங்க எங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, எங்களோட ஃபேஸ் இப்படி இருக்குன்றதுனால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆரிமா பையனு தடுக்க ட்ரை பண்றான். அவனை அடிச்சுட்டு அவனோட மாஸ்க் கழட்டுறாங்க. அப்ப அவனும் ஹெட்டரோமார்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல எப்படி ரேசிசம் இருக்கு, கலர் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றாங்களோ, இந்த ஹீரோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க தனியா, அதுக்கப்புறம் இந்த மனுஷங்க மாதிரியே இருக்கு. இவங்க மனுஷங்க தான், ஆனா விலங்கோட முகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனால இவங்க வேற இனம்ன்ற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. பல காலங்களா நடந்து வருது. இதுல மோசமான விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்ன இன்சிடென்ட்னா, மக்கள் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பாகுபாடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்து என்ன பண்றாங்க, ஒரு பெரிய போராட்டம் மாதிரி வெடிச்சு ஒரு கலவரம் மாதிரி ஆயிடுது. அந்த கலவரத்துல சாதாரணமா இருக்கிற மனுஷங்க எல்லாருமே டிஃபரெண்டா இருக்காங்க இல்லையா, பக்கத்துக்கு விலங்குகள் மாதிரி இருக்காரு, அவங்க எல்லாருமே போட்டு அடிச்சு கொள்றாங்க. ஏன்டா கொன்னீங்க அப்படின்ற ரீசன் கேட்டா அவங்க பார்க்கறதுக்கு கன்றாவே இருந்தாங்கன்ற ஒரு ரீசன் கொடுக்குறாங்க. இது அந்த மக்கள் மத்தியில ஒரு பயங்கரமான ஃபியர், அது மட்டும் இல்லாம ஒரு நம்பிக்கையும் கிரியேட் பண்ணி வைக்குது. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன ஆகுதுன்னா, ஹீரோ ஸ்கூலோட பிரின்சிபல் இருக்காரு இல்லையா, அவரும் பார்க்கறதுக்கு எலிக்குட்டி மாதிரி தான் இருப்பாரு. அந்த மாதிரி மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது மேலோட்டமா தான், சிட்டில மட்டும் தான் அப்படியே அந்த ரேசிசம்லாம் இருக்காது. ஆனா வில்லேஜ் சைட்லாம் போனீங்கன்னா இன்னுமே இவங்க இந்த மாதிரி அடிச்சுதான் ஓட விடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடவுள் படைப்பு எல்லாமே நாங்க தான் உண்மையான மனுஷங்க, நீங்க எல்லாருமே ஃபேக்கான மனுஷங்க, உங்களை தொட்டா எங்க பியூர் பிளட் சுத்தப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமான ஒரு கொள்கை பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் அதை தட்டி கேட்கறதுக்காக தான் இங்க வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ரீசன் சொல்லி இங்க இருக்க எல்லாருமே அசம்பிள் பண்ணி அங்க ஒரு மிகப்பெரிய போரே உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் லீட் பண்ணி அந்த ஸ்பின்னர் போயிட்டு இருக்கான். ஆனா அவனோட நினைவிலே அவனுக்கு அந்த பவர் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ரேம்பேஜ்ல போயிட்டு இருக்கான். அவன் மைண்ட்ல என்ன திங்க் பண்றான்றது அவனாலே புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொரு வில்லனும் இருக்கான். பாக்கிறதுக்கு எப்படி இருக்கிறான்னா ஸ்பைடர் மாதிரி இருக்கான். ஆனா இவன் தான் ஸ்பின்னர் இப்ப சரியா யோசிக்க முடியாது இல்லையா, அதனால அங்க இருக்க எல்லாருக்குமே கமெண்ட் குத்து, போங்க எல்லாரும் ஸ்பின்னரை ஃபாலோ பண்ணி போங்க, குரோகிரியை காப்பாத்துங்கன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கான். ஸ்பின்னரால சரியா யோசிக்க முடியல. இருந்தாலும் யோசிக்க முடியல என்ன, எனக்கு கொடுத்த ஆர்டர் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும், குரோகிரியை காப்பாத்தணும், வாங்கடா போலாம், உயிரை கொடுத்தாலும் காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணவே முடியல. இப்ப அந்த டென்டக்கல் பையனை புடிச்சு வச்சுறாங்க ஒரு 10-15 பேரு. அப்ப அவனுக்கு பிளாஷ் ஆகுது, இது இவனோட பாஸ் தான் போல, நீங்க இருக்க கூடாது, நீங்க போ, நீ ஒரு அசுத்தமானவன், நீ எங்களை தொடாத அப்படின்ற மாதிரி அவன் அடிக்கிற மாதிரி அவனோட பாஸ் பிளாஷ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கு. அப்ப அவன் என்ன சொல்றான், எதுக்காக இதெல்லாம் படிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ், அப்படி பண்றது மூலமா என்ன டிஃபரெண்ட் ஆக போகுது, ஜாக்கோ ஹாஸ்பிட்டல்ல நாங்க எல்லாருமே சண்டை போட வரும்போது அங்க இருக்க பேஷன்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு தான் நாங்க சண்டை போட்டோம் அப்படின்னா எல்லா மக்களையும் நாங்க சேமா தான் ட்ரீட் பண்றோம், அவங்க காப்பாத்தோம்னு சொல்லிட்டு எங்களுக்கும் எண்ணம் இருக்கு, எங்களுக்கு ஒரு பிளான் இருந்தது, அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிளான் இருக்குன்றத தெளிவா சொல்லுங்க, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்ற மாதிரி அவன் கேட்கறான். அவன் முகத்தையும் காட்டுறான் பாருங்க. இப்ப அங்க இருக்க எல்லாருமே அலறி போயிடுறாங்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா காயங்கள், அதோட தழும்பெல்லாம் வேற இருக்குது. அங்க இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆகுறாங்க. இவன் என்னடா சொல்றான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸ்பின்னர் கிட்ட கேக்குறாங்க, என்ன ரீசனுக்காக நம்ம இதெல்லாம் பண்றோம், நீங்களே சொல்லுங்க தல, கீழே சொல்லு, மூஞ்சில வச்ச மாதிரி சொல்லு, நம்மளோட விடுதலைக்காக தானே இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியாது போங்கடா அப்படின்ற
மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா அவனுக்கு தான் நினைவிலே இல்லையே. சமாளிக்கிறதுக்காக ஸ்பைடர் மண்டே என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆரோக்கிய காப்பாத்துறதுக்காக நம்ம உயிரை கூட தியாகம் பண்ணோம். ஏன்னா இது வரைக்கும் நம்மள வந்து அடக்கி வச்சிட்டு இருந்தாங்க. நாம இப்ப ஆழ வேண்டிய நேரம், வாங்க எல்லாரும் போலாம், குறுகுறிய காப்பாத்துங்க, நம்ம லீடரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கரேஜ் பண்ணி விட்டுறான். இவன் பயங்கர பைத்தியக்காரத்தனமா திரும்பவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பின்னருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஃபிளாஷ் ஆகுது. என்னன்னா, இந்த ஆல்ஃபாரன் பவர் கொடுக்கும்போது சொல்லிருப்பா, உனக்கு ஒரு இன்னொரு பவரும் கொடுக்குறேன், இந்த பவர் யூஸ் பண்ணனா அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேல் அப்படின்னு ஒரு பவர் கொடுக்குறான். இது வந்து இடம்ல இருந்து அங்க அது குச்சி குச்சா அத்தி மாதிரி வரும் போல. இதை வச்சு அஃபென்சிவா அண்ட் டிஃபென்சிவா யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருப்பா. அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் வந்து ஃபிளாஷ் ஆகுது. என்னன்னா, வந்து ஷிகராக்கி கூட பேசிட்டு கேம் விளையாடிட்டு இருப்பான். அந்த மெமரிஸ் வந்து இவனுக்கு அப்படியே வந்துட்டு போகுது. வந்துட்டு போன அடுத்த செகண்டே மறுபடியும் அவனுக்கு வந்து அவரோட நினைவை இழந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பவர் யூஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அப்படியே முள்ளா வந்தது. அதை வந்த உடனே அங்க இருக்கிற டென்டக்கிள் இருக்கா இல்லையா, அவனுக்கு ஒரு அடி கொடுக்குறான். அவனோட கையை பத்தின பிச்சுட்டு போயிட்டு ரத்தம் போல போலன்னு ஊத்திக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. ஆரிமா பையன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். டென்டக்கிள் ஒரு விஷயத்த சொல்லிருப்பான். என்னன்னா, பசங்க எல்லாரையும் அசம்பிள் பண்ணிட்டு அவனோட பாஸ்ட பத்தின விஷயம் சொல்லியிருப்பான். அவன் சின்ன வயசுல ஒரு வில்லேஜ்ல வாழ்ந்துட்டு இருந்தானா, இவன் யாரையா தொட்டான்னு வச்சுங்களேன், தொட்டுட்டானா இவன் அசுத்தமானவன், இவன் நம்மள தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊரு சேர்ந்து இவனை அடிக்குமா. அப்படி அடிச்சு அவன் முகத்தெல்லாம் காயம் இருக்குது. நம்ம ஊர்ல எப்படி ஜாதி கீழ் ஜாதிக்காரங்களை மேல் ஜாதிக்காரங்களை கை வச்சா பண்ணுவாங்களா, அதே தான் இங்கே பண்ணிருக்காங்க. அதான் காட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்டவனே அந்த தலையில கிரேப் மண்டே ஒருத்தர் இருக்கானே, அவன் என்ன பண்றான், வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். அவன் வந்த புதுசுல அவனை பார்த்து ஆட்ட பஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணிருப்பான். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை வந்து குத்தி காட்டணும்லாம் சொல்ல. பாசில நிறைய விஷயங்கள் நடந்தது, எனக்கு வந்து காயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த காயங்கள்லாம் நான் வெளியே காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி காட்டணும்னு வச்சுங்களேன், நான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் ரிவெஞ்சுக்காக இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதெல்லாம் நான் பண்ணவே கிடையாது. எனக்கு 1000 கெட்ட மெமரிஸ் இருக்கும். ஆனா அந்த 1000 கெட்ட மெமரிஸ்ல ஒரே ஒரு நல்ல மெமரி இருந்தா போதும், அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி சொல்றான். என்ன ஆச்சு, இவன் சின்ன வயசுல அந்த வில்லேஜ்ல இருக்கும்போது தண்ணி பக்கத்துல நின்றுட்டு இருந்திருப்பான். இவன் இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து தத்தளிச்சு போயிட்டு இருப்பா. இவன் வந்து இவனோட கைகள் நிறைய இருக்கு, அதனால அதை யூஸ் பண்ணி காப்பாத்தி விடுவான். அப்படி காப்பாத்தின அந்த மெமரி பத்தி யோசிச்சு பாக்குறேன். நான் எனக்கு பண்ண விஷயங்கள்லாம் நான் யோசிச்சு பாக்குறது கோவம் வரதான் செய்யுது. அவங்களாம் நல்லவங்க நான் சொல்லல, ஆனா அதெல்லாம் நான் தூக்கி போட்டு எனக்கு நல்ல மெமரிஸ் மட்டும் தான் யோசிச்சு பாக்குறேன்னு சொல்றேன். அவ்வளவுதான், பசங்க வந்து இவனை கட்டி பிடிக்கிறாங்க. இன்னும் நிறைய நல்ல மெமரிஸ் நம்ம மேக் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போடுறதுக்கு காரணமே அதுதான். இவன் வந்து ரிவெஞ்சுக்காக இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்றான். அதுக்கு அந்த ஆரிமா பையனும் என்ன பண்றான், செம்ம காண்டாயுது. எல்லாருமே இவன் பார்த்து சிரிக்கிறாங்க. இவனும் சின்ன வயசுல அந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கான். அதெல்லாம் மத்தவங்களுக்கு நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஏன்டா சிரிக்கிறீங்கன்ற மாதிரி இவன் இந்த பக்கம் காண்டாயிட்டு இருக்க. அவன் வந்து பின்னர் தடுக்கிறதுக்காக தான் போறான். அப்படி போகும்போது இவன மாதிரி ஆட்களை ஒதுக்கி வைக்கிறத பத்தி யோசிச்சு போயிட்டு இருக்கான். அந்த கோவம் இருக்குன்றது எனக்கு தெரியும், ஆனா அந்த கோவத்தை யார் மேல காட்டணும்ன்றதை நீ வந்து நல்லா யோசிக்கோ. நீ யாரை ப்ரொடெக்ட் பண்ண போற, ஸ்பின்னர் மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாரையுமே கேட்கிற, யாரை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க, எதுக்காக நீங்க சண்டை போறீங்க, உங்களோட அந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த பாடியை வச்சு நீங்க யாரை ப்ரொடெக்ட் பண்ண போறீங்கன்னு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி அடிப்பான் பாருங்க. ஸ்பின்னரோட அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதே அங்க உடஞ்சி போகுது. அப்ப அப்படி உடஞ்சி போகும்போது அவங்க பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த ஸ்பைடர் மண்டே எல்லாரையும் மறுபடியும் என்கரேஜ் பண்ணலாம் ட்ரை பண்றான். எங்களோட ஹேட்லாம் போகவே போகாது, அவங்க என்ன பண்ண விஷயத்தெல்லாம் மறக்க சொல்றியா, சின்ன வயசுல நம்மள அடிச்சு ஓட விட்டாங்க, திரும்பி ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. வாயை மூடுறான் நாயே, ஃப்ரெண்ட் இங்க இவ்வளவு பெஸ்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவனை பார்த்து சிரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஆரிமா தலையில பாத்தீங்கன்னா பலபலன்னு லைட் எரியுது. அவ்வளவுதான், காக்காங்கெல்லாம் சேர்ந்து இட்டாச்சிக்கு வர மாதிரி இவனுக்கு வந்து அங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டு பசங்களும் இந்த இடத்துக்கு வந்தது காரணம் என்னன்னா, ஐசாவா சென்சைகளை போய் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இவங்கள மாதிரி நிறைய பேர் மீட் பண்ணாங்கன்னு சொன்ன இல்லையா, அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இந்த மாதிரி நம்மள மாதிரி ஹெட்டமார்ஸ் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க அந்த குறவரை காப்பாத்துறதுக்காக அப்படின்ற மாதிரி. அவங்கள தடுக்கிறதுக்கு நாங்க தான் போனோம், ஏன்னா வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ப்ரூவ் பண்ணணும்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சுதான் இங்க விட்டுருக்காங்க. அவங்க ஏன் அப்படி விட்டாங்கன்னா, பிட்ஸ்ன்றது ஜெனரேஷனுக்கு பயங்கர பவர்ஃபுல் ஆகும். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் ஐசாவா சென்சை இருக்கிற ஜெனரேஷனுக்கும் கம்பேர் பண்ணி பாக்குறாரு. இவனுக்கு பயங்கரமான ஸ்ட்ராங் தான் ஆயிட்டானுங்கன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் அவன் வந்து ஸ்பின்னர் போட்டு பரட்டிக்கிட்டு இருக்காரு. ஸ்பைடர் மண்டேனை வந்து நம்ம ஆரிமா போட்டு பரட்டி எடுத்துட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன, நடக்க கூடிய சீக்கிரம் டென்டக்கல்ஸ் மாதிரி வளரும். இந்த டென்டக்கல்ஸ் வளர்ந்துச்சுன்னா அனிமல்ஸ் கூட டைரக்டா கம்யூனிகேட் பண்ண முடியும், உன்னோட ஃபீலிங்கை சொல்லலாம். இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. அப்ப உங்க அப்பா தான் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணாரு. நீ வந்து கோவப்படணும். அந்த கோவம் எதுக்காக தெரியுமா படுற, உன்னோட ஃபேவரட் பர்சனை பார்த்து யாராவது சிரிச்சாங்கன்னா அப்ப நீ கோவப்பட்டு உன்னோட பவரை காமின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இந்த இடத்துல பயங்கர கூஸ் பம்ஸ் இன்ஸ்டா சும்மா பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நம்மால ஃப்ரெண்டை பார்த்து சிரிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவர் யூஸ் பண்ணி இந்த காக்காக்கெல்லாம் வச்சு அவனை அடிச்சு பரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் டென்டகல் என்ன பண்றான், அவரோட கையெல்லாம் சுத்தி ஒரு பெரிய கை மாதிரி மாக்குறான். நல்லா வந்து பவர்ஃபுல்லான பஞ்சை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஸ்பின்னர் வந்து கன்றாவின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டா கன்றாவி, இந்த உருவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இது எத்தனை பேர் வந்து வெறுத்தாங்கன்றது எனக்கு தெரியும், ஆனா நான் கவர் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இந்த காயங்களை யாருமே பார்த்து நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி நினைக்கவே கூடாது. நான் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இதை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஜெனரேஷன்லயே என்னால எல்லா விஷயங்களையும் மாற்ற முடியாது. ஆனா எங்களால முடிஞ்ச சேஞ்சை நான் இங்க பண்ண போறேன். என் பசங்களுக்கு நான் சொல்லி தர போறேன், அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் சொல்லி தர போறேன். அவங்களால இதை மாற்ற முடிவுண்டான்ற மாதிரி தான் அவன் கத்துறான். இவன் கத்தும் போது சின்ன பொண்ணை காப்பாத்திருப்பான் இல்லையா பாஸ்டல், அப்படி காப்பாற்றும் போது அந்த பொண்ணை தோட்டுட்டா அப்படின்றதால அந்த ஊர்க்காரங்களா சேர்ந்து சமடி வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு அழுதுட்டே வந்து என்ன காப்பாத்தாங்க, நீங்க அடி வாங்கினீங்க, என்ன மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி அழுதுருப்பா. அந்த பொண்ணுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இவன் வந்து எப்படிப்பட்ட நல்லவன் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மக்களுக்கு புரியல. இருந்தாலும் இவனுக்கு சந்தோஷம் தான், ஏன்னா ஒருத்தர் காட்சி புரிஞ்சது இல்லையா, ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை ஒருத்தரை மாத்திட்டா மொத்தமா மாத்த முடியுமான்ற மாதிரி தான் உங்களோட எண்ணம் இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கு. நாம முதல்ல மாறினாதான் சுத்தி இருக்கவங்க எல்லாம் மாறுவாங்க. 4 பேரை
சொல்லி கொடுத்தாத 4 பேர் 8 பேர் சொல்லி கொடுப்பாங்க. அப்படிதான் வந்து ஒரு விஷயத்தை நம்மளால மாத்த முடியும். அதனாலதான் என் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுத்து இவங்க பட்ட கஷ்டத்தை அவங்க படக்கூடாதுன்றதை மாத்திரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதே தான் அங்க இருக்க மக்களுக்கே சொல்றாரு. பசங்களுக்காச்சும் நீங்க சொல்லித்தாங்க, உங்க பசங்களும் இந்த மாதிரி ஹேட் அப்புறம் ரிவெஞ்சுன்னு சொல்லி அவங்கள ஒரு ரிவெஞ்சுக்கான வெப்பனா மாத்திராதீங்க. நாம பண்றது மூலமா அடுத்த ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகட்டும்ன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. வாய மூடுறா, அடுத்த ஜெனரேஷன்ல சேஞ்ச் ஆகாது. எனக்கு கொடுத்த வெறுப்பு உனக்கு என்னடா தெரியும்? நான் வெளியே போனா என் மூஞ்சில பெஸ்டிசைடு அடிச்சு என்ன வந்து வெளியவே வரவிடாம பண்ணாங்க. அடிச்சா திருப்பி அடிக்கணும், அதான்டா என் பாலிசி. இவ்வளவு நாள் நம்மள அடக்கி வச்சிருந்தாங்க, நம்மள வீட்டை விட்டு வெளியே வரவே இல்ல, நம்மள சாவடிச்சாங்க, தேவையில்லாம அடிச்சாங்க. அது எல்லாத்துக்கும் ரிவெஞ்ச் எடுக்க வேணாமா? வாங்க எல்லாரும் போகலாம். எப்படி உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு, அந்த குருகிரியை காப்பாத்தி ஆகணும்ன்ற மாதிரி அவன் கத்திட்டு போறான். இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி எல்லாரும் பாத்தீங்கன்னா பயங்கர மோட்டிவேஷனோட போயிட்டு இருக்காங்க. அவன் அவ்வளவு பேசியும் கூட அங்க இருக்க யாருமே திருந்துற மாதிரியே இல்ல. இந்த ஹாஸ்பிட்டலோட கேட்டை உடைச்சிட்டு அப்படியே ஸ்பின்னர் உள்ள வரா. அவன் பின்னாடி கொஞ்சம் பேர் வராங்க. ஸ்பின்னர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கதான் குருகிரி இருக்கான். அவனை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தா இந்த பேட்ல சேஞ்ச் பண்ணலாம். அவன் தான் வந்து மெயின் கீ கார்டு. அவனை நீ கூப்பிடறதுக்கு நீ கூப்பிட்டனா ஏச்சிக்க மாட்டான். இதுல என்னோட வாய்ஸ் அண்ட் சிகராக்கியோட வாய்ஸ் இருக்கு. 2 பேரை வச்சு நீ வந்து கொடுத்து அவனை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டையும் கொடுக்குறாரு. அப்படி சின்னர் ஓடிட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த படைங்களை சேர்ந்தவங்களும் வரானுங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னா அங்க இருக்க ஒருத்தன் வந்து கூட்டத்தை ஒண்ணு பாக்குறான். பார்த்த உடனே ஃப்ரீஸ் ஆகி நின்னுறான். அங்க நிக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல சேர்ந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அங்க இருக்க பேஷண்ட்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் போதுதான் நம்ம டென்டகிள் ஒரு வார்த்தை சொல்லிருப்பா இல்லையா, ஜாக்கோ ஹாஸ்பிட்டல்ல நாங்க ஃபைட் பண்ணும்போது அங்க இருக்க பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருமே எவாக்குவேட் பண்ணிட்டு தான் ஹீரோஸ் எல்லாம் ஃபைட் பண்ணாங்க. ஆனா நீங்க இங்க வந்திருக்கீங்க, இங்க இருக்கிற மத்த நான் சிட்டிசன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்க ஹார்ம் பண்ணாம அவங்கள வந்து எதுவுமே பண்ணாம உங்களால காப்பாற்ற முடியுமா? அதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? நீங்க வந்து யோசிங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அந்த விஷயத்தை இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அவன் கையில வச்சு இந்த கட்டையெல்லாம் தூக்கி போட்டுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் டாக்டர்ஸ் இல்லையா, அவங்க எத்தனை உயிர்களை காப்பாத்திருப்பாங்க, அவங்க மேல கை வாங்கணும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு இல்ல. ஆனா இது தெரியாத ஸ்பின்னர் என்ன பண்றான், பின்னாடி நிறைய பேர் வராங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு பெருசா ஐடென்டிட்டியே கிடையாது, நான் ஒரு ஆளே கிடையாது, இருந்தாலும் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன், நீ எங்க போறியோ அங்க வந்த பாத்தியா, எனக்கு பின்னாடி எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு என்ன ஃபாலோ பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா ஒருத்தரை கூட காணவே காணுவாங்க. அவளோட பேர் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இவனை நம்பி அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பான். ஆனா அந்த இடத்தையே உடச்சு போட்ட பிறகுதான் அவளுக்கு தெரியுது அவன் பின்னாடி யாருமே வரல அப்படின்னு சொல்லி. நினைச்சது இங்க நடக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரசன்ட் மைக் என்ன பண்றாருன்னா ஷிராக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு நேம் வச்சு கத்துறாரு. அப்படியே அவர் பவர் யூஸ் பண்றாரு. அது மூலியமா அந்த சோனிக் வேவ்ஸ் மாதிரி போயிட்டு இங்க இருக்கிற ஸ்பின்னரோட பாடியில இருக்க அந்த ஆர்மர் எல்லாமே உடைஞ்சு போகுது. அப்படியே அவன் மைக் அடிச்சு அங்க விழுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காட்டுறாங்க. வெளியே பயங்கரமா ஃபைட் போய்கிட்டே இருக்கு. ஹீரோஸால தடுக்கவே முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. டென்டகிள் வந்து செம்மையா அடி வாங்கி நின்னுட்டு இருக்கான். அப்படி அவன் நிக்கும் போது எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வராங்க. அப்ப பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வெட்டலான்னு வரும்போது யாரோ வந்து பிடிக்கிறாங்க. அது யாருன்னா அந்த கூட்டத்துல இருக்க ஒரு போராளி தான். பிடிச்சிட்டு என்ன சொல்றா, கொஞ்சம் நிறுத்துடா டே, கொஞ்சம் நிறுத்துடா. அங்க இருக்க யாருக்குமே என்ன நடக்குது அப்படின்னு புரியல. இங்க இருக்க ஹீரோஸ் அடிச்சு போட்டு உள்ள போலாம் தான் வந்திருப்பாங்க. எதுக்காக அவன் தடுத்துட்டு இருக்கான்ற மாதிரி தான் பாக்குறாங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த கஷ்டத்தை எல்லாம் வாங்கிட்டு நம்ம அமைதியா உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தாங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வரும்போது என்னோட கோவத்தை சரி யூஸ் பண்றேன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி அவன் சொல்லுவோம். பின்னர் வேற எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவன் மைண்ட் சரியா இல்லாதனால எனக்கே தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம இவங்க உள்ள போயிட்டு எல்லாரையும் கொள்ளலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த அந்த நர்ஸ் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாமே பேஷண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துருப்பாங்க. அவங்கள நோக்கி எப்படி கையை வச்சு அவங்கள அடிக்க முடியும்? ஏன்னா அவங்க ஒரு உயிரை காப்பாற்ற பெரிய தெய்வம் மாதிரி. இப்படிப்பட்ட அவங்கள வந்து அடிச்சு கொள்றதுன்றது மனிதமானு கூட சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு கேவலமான விஷயம். இப்பதான் இவங்களுக்கு புரியுது இவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்க கூடாது. இவங்க வந்து இங்க வேணும், இவங்க எல்லாம் மீட் ஷீல்டா யூஸ் பண்ணி நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர்மேனே கத்துறான், டே எல்லாரும் போங்கடா ஸ்பின்னரை ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது அவங்க பண்ற தப்பு அப்படின்னு. இந்த ரேசிசம் மூலியமா இவங்களை வந்து கீழே வச்சு இவங்களை அடிச்சு உதச்சி ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த கோவத்தை எல்லாத்தையும் யார் மேல காட்டணும், அந்த கஷ்டத்தை கொடுத்தா பாருங்க அவங்க தான் காட்டணுமே தவிர சாதாரண மக்கள் மேலேயும் மத்தவங்க மேலேயும் காட்டக்கூடாது. இவங்க கோவப்படுறது கரெக்ட் தான், ஆனா அந்த கோவத்தை யார் மேல காட்டணும், எப்படி காட்டணும்ன்றத கரெக்டா யோசிக்கின்ற மாதிரி நம்ம டென்டகிள் சொல்றான். இப்பதான் அங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே உண்மையே புரியுது. உண்மையாவே அவங்க கோவப்பட வேண்டியது இந்த சொசைட்டி மேல கிடையாது, அந்த சொசைட்டில இருக்க ஒரு சில கேவலமான ஜந்துகள் இருக்கானுங்க இல்லையா அவனுங்க மேலதான். அப்புறம் பயங்கரமான கூஸ்பம் சீன்ஸா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா ஹீரோஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை அடிச்சு ஓட்டலாம் அப்படின்னு பாப்பாங்க. ஆனா அவங்க ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கறனால இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நம்மால வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீச் தான் கொடுத்துருப்பான். அந்த ஸ்பீச் வந்து ஃபர்ஸ்ட்ல அஃபெக்ட் ஆகாத மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்களே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவன் பேசுறது கரெக்ட் தானே அப்படின்னு. அவன் கொடுத்த அந்த ஒரு சில வார்த்தைகள் அவன் மனசுக்குள்ள போய் ஆழமா பதிஞ்சு அந்த சண்டையை நிக்க வைக்கிறான். அவங்களும் ஒரு காலத்துல இந்த ஹெட்டாமார்ப்ஸ் வந்து தப்பா பாத்திருப்பாங்கன்றது அவங்களோட தப்பையும் உணர்ந்து அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்க. அப்படியே பேக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஸ்பின்னர் வந்து அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருக்கான். பிரசன்ட் மைக் என்ன யோசிக்கிறான்னா என் உண்மையாவே என் ஃப்ரெண்டா இருந்தா அரைசியா பேசுறது நானும் ஐசாவும் பேசினப்பதான் திரும்ப எழுந்துக்க மாட்டான்னு நினைக்கிறன்ற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப இந்த பக்கம் ஸ்பின்னர் படுத்துட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிறானா அபிய வந்து இனி ஒரு ஃபேக்கான வில்லன் தானேன்ற மாதிரி கேட்டிருப்பான். ஏன்னா இவன் வந்து ஸ்டெயினை பார்த்துட்டு இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டு தான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருப்பான். ஆமா நான் ஒரு காஸ்ட் பிளேயர் மாதிரினே வச்சுக்கேன், எனக்குன்னு பெருசா ட்ரீம் இல்ல, நான் பெரிய ஆளும் கிடையாது. ஆனா நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சது ஷிகராக்கியா தான். அவன் பின்னாடியே போயிட்டு அவன் எந்த இடத்துக்கு போறோம் அந்த இடத்துக்கு நானும் கூட நீங்களும் ஆசைப்பட்டேன். அவனுக்கும் எனக்கும் நிறைய வந்து ஒத்து போகுது, நாங்க 2 பேரும் ஒன்னா கேம் ஆனோன்ற மாதிரி
யோசிச்சுக்கிட்டே என்ன பண்றான், அந்த மைக் ஒண்ணு கொடுத்தா வஞ்சிச்சு இல்லையா, அது கூட ஒரு கை மாதிரி ஒரு குத்துருப்பான். அந்த கை எடுக்கிற அப்படியே நேக்கா அது வந்து பிரசன்ட் மைக் பார்க்கல. பிரசன்ட் மைக்கு என்னன்னா, இவர் வந்து கூடவே இருந்த ஃப்ரெண்ட் சின்ன வயசுல ஒரு கட்டத்துல வந்து அவர் இறந்ததான் நினைப்பாங்க. ஆனா அவர் உயிரோட தான் இருக்காரு. இது உண்மையாவே அவன் ஃப்ரெண்டா இல்ல வந்து அவனை மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அதனால ஏற்கனவே நம்ம ஐசாவா சென்சேக்கு வந்து கண்ணு போயிடுச்சு, கால போயிடுச்சு. இப்போ அவனோட மெமரிஸ்ல இருக்க நீ வந்து அழியக்கூடாது, அந்த மெமரிஸ் அழியக்கூடாதுன்னா பேக்கா இருக்க நீ செத்து போயிடு, மெமரிஸ் ஆச்சு உயிரோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸை வச்சு அங்க அடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது இங்க ஒரு செம ட்விஸ்ட் கொடுப்பான் பாருங்க. அந்த ஸ்பின்னர் என்ன பண்ணுவானா, அந்த கை எடுத்து கரெக்டா குரோகியோட மூஞ்சில வச்சுட்டு ஷிகராக்கிக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுப்பான். கொடுத்த அடுத்த செகண்டே அந்த குரோகிரி வந்து ஆக்டிவேட் ஆக அவன் ஆக்டிவேட் ஆகிற டைமுக்கு ஸ்பின்னர் வந்து பிரசன்ட் மைக் கொடுக்குற அட்டாக்ல இருந்து அப்படியே வாங்கிப்பான். அவன் குரோகிரி வந்து ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தா ஒருவேளை அவனை அழிச்சிருக்கலாம் போல. ஆனா அவன் ஆக்டிவேட் ஆன பிறகு அந்த பவர் வந்து ஒர்க்கே ஆகல. பிரசன்ட் மைக்கோட அடியை வாங்கின பிறகு கூட அவன் நின்றுட்டு இருக்கான். இந்த அடுத்த செகண்டே நான் ஷிகராக்கிக்கு உதவி செய்யணுன்ற மாதிரி அவன் கத்திட்டு அங்க அப்படியே புகைய போடுறான். கட் பண்ணி இங்க பிசிடி நியூஸ் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் நியூஸ் சேனல்ல காட்டுறாங்க. அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இங்க வெதர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் ஜப்பான்ல நடக்கிற சண்டை தான். நம்ம டாவி எண்டவர் எல்லாம் ஃபைட் பண்றாங்க இல்லையா, அவங்க ஃபைட் பண்ற அந்த ஃபயர் மேக் பண்ற அட்டாக்ஸ் எல்லாமே அங்க ஏர் பொல்யூஷன் கிளைமேட்டையே சேஞ்ச் பண்ணுது. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு ஆள் தான், அந்த ஷிகராக்கி தான். அவனோட ஃபைட் மூலமா இந்த உலகத்தோட மொத்த விஷயங்களுமே சேஞ்ச் ஆகுது. அதனாலதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல நம்ம கவர்மெண்ட் வந்து எதுக்காக அந்த ஒன் ஃபார் ஆளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு. இது மிகவும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் நியூஸ்ல அவங்க சொல்லி விட்டுறாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம தொடரோக்கி இருக்க இடத்துல காட்டுறாங்க. அங்க வந்து டாபி இன்னும் சாகவே இல்லை, அவரோட பவர் இன்னும் டபுள் இல்ல ட்ரிபிள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹீட் அவனாலே தாங்க முடியல. இப்ப இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இந்த அளவுக்கு எப்படி இவனால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது ஹீட்டை. அவனே வந்து லிமிட்டை ரீச் பண்ணிட்டான். ஆனா அந்த லிமிட் எல்லாம் தாண்டி இவன் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இவனோட உடம்புலயும் அவனோட உடம்பு ஒரே ஒரு ரத்தம் தான் ஓடுது, எண்டவரோடது. இருந்தாலும் எப்படி டாபியால இந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியுதுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனா டாபியோட உடம்பு வந்து ஃபயருக்கு காம்பேட்டபிள் இல்ல, அது வந்து சீக்கிரம் எரிஞ்சிடும் சொல்லிட்டு தான் அவன் வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்திருப்பான். அதுல மாட்டிட்டு இறந்து போயிட்டு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஃபயர் இப்படி கண்ட்ரோல் பண்றான், பாடி எப்படி தாங்குதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எப்படி அவன் வந்து கம்பேட்டபிலிட்டி இருக்குது. அவன் என்ன பண்றான், இவன் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம வந்து நம்ம அப்பா கூட போய் ஃபைட் பண்ண முடியாது, இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபயர் யூஸ் பண்ணி பறக்க ட்ரை பண்றா பாருங்க. அப்படி பறக்க ட்ரை பண்ணும்போது அங்க ஒரு ட்விஸ்ட், அந்த குரோகுரி என்ன பண்றான், அவரோட வாப்பை யூஸ் பண்ணி அவனை ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம எண்டவர் கிட்ட அனுப்புறான். இந்த பக்கம் நம்ம ஐசாவா சென்சே மத்தவங்க எல்லாருமே அவரோட குறுக்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து மோனோ மைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒன் ஃபார் அவரோட வாய்ஸ் கேக்குது. அவன் என்ன சொல்றான்னா, மனுஷங்களோட வீக்னஸ் என்னன்னா அவரோட எமோஷன்ஸ் தான், அதை வச்சு எப்படி விளையாடணும்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஒரு மனுஷனே கண்ட்ரோல் பண்றான்ற மாதிரி பேசிக்கிட்டே அந்த இடத்துல குரோகிரியோட வாப்பை யூஸ் பண்ணி நம்ம பிரசன்ட் மைக்க அனுப்புறான். அதை கரெக்டா ஐசாவா சென்சே நோட் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் குங்கா விளையாட காட்டுறாங்க. அங்க ஒன் ஃபார் ஆல் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, கண்டிப்பா எனக்கு தெரியும் ஸ்பின்னர் ஜெயிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவன்கிட்ட ஒரு கையை கொடுத்து அனுப்பிச்சேன். அந்த கையில ஒரு சிப் இருக்கு. அந்த சிப் என்னன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம குரோகிரி கிட்ட சொல்லும். ஏன்னா அவனுக்கு வந்து எந்த ஐடியாவுமே இருக்காது இல்லையா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி அவன் அங்க இருக்க எல்லா வில்லேஜுக்கும் போய் ஹெல்ப் பண்ணுவான். அவன் ஆக்டிவேட் ஆன அடுத்த செகண்ட் இந்த குங்கா வில்லேஜ்ல இருக்க எண்டவர் மத்தவங்க அழிக்கிறதுக்காக அங்க நம்ம டாபி அனுப்புறா. டாபி மட்டும் இல்ல, அங்க இன்னொரு ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகுது. அது யார நம்ம டோகா ஹிமிகோ. சாதாரணமா கூட வரல, ட்வைஸோட பவர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணோட கோவத்தை எல்லாம் வச்சு அந்த ஆளை அழிக்கணும்னு நினைச்சேன். உன்னோட ஹேட் இப்ப அந்த பொண்ணுக்கு டிரான்ஸ்பர் ஆகிடுச்சு, அவ இப்ப ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹாக்ஸை பார்த்தா சொல்றாரு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கான மெயின் ரீசன் நம்ம ஹாக்ஸை கொல்றதுக்காக தான். ஏன்னா அவன் தான் ட்வைஸை போட்டு தரனா அவனை கொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டே இருக்க. கட் பண்ணி ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி காட்டுறாங்க. இந்த பக்கம் கொச்சா கொச்சா ஒரு அக்கா எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஹிமிகோ டோகா கூட. அவ வந்து ஏதோ ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி மறைஞ்சு எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அதனால என்ன பண்றாங்கன்னா, தனியா எங்கேஜ் பண்ணாம ஒரு 4 ஹீரோஸ் வச்சு பண்றாங்க. 2 சென்சார் டைப், 2 வந்து ஓச்சா கொச்சா அண்ட் ஒரு அக்கா. இவங்க 4 பேர் சேர்ந்து அவன் வந்து ட்ராக் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் அந்த நோமோஸை போட்டு தள்ளுறதுக்கு அந்த கேங் ஆர்காவோட டீம் சேர்ந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க வில்லன்ஸ் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த ஹை எண்ட் நோமோஸ் மட்டும் தான் இருக்கு. இவங்களையும் முடிச்சுட்டா கடைசியா இந்த டோகா வந்து சுத்து போட்டு அடிச்சிடலாம். அவளுக்கும் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இருக்காது. அவளுக்கு ஃபைனல் டர்ம் கார்டா நம்ம ட்வைஸ் இருக்கா இல்லையா, அவனோட பிளட்டை குடிச்சு அந்த மேட்மேன்ஸ் பரேட் அப்படின்னு ஒரு பவர் இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். ஆனா அதை யூஸ் பண்ணா 30-40 நிமிஷம் வரைக்கும் தான் லாஸ்ட் ஆகும். இந்த இடத்த கான்கர் பண்றதுக்கு போதுமான நிமிஷம் தான். ஆனா இந்த இடத்த வந்து கான்கர் பண்ணிட்டா இங்க இருந்து அவளால் தப்பிச்சு போக முடியுமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க கண்டிப்பா ஷிப்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஹிமிகோ டோகா வந்து ஒரு மூளை இல்லாத மாதிரி தான் சுத்திட்டு இருப்பா. அவ வந்து யாரோட ஆர்டரையும் எடுத்துக்க மாட்டா, ஏனாகணுமா அட்டாக் பண்ணுவா. ஆனா இப்ப எல்லாத்தையுமே யோசிக்கிறா. ஏன்னா அவளுக்குள்ள கோவம் வெறுப்பு எல்லாமே இருக்கு. அந்த கோவம் வெறுப்பு எல்லாத்தையுமே இவங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக யூஸ் பண்றா. கரெக்டா இப்ப ட்வைஸோட பிளட் எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது நம்ம ஃப்ராப் என்ன பண்றா, அவரோட நாக்கு யூஸ் பண்ணி அதை உடச்சு விட்டுறா. நீ உடப்பேன்னு நல்லாவே தெரியும், அதாவது அது ஃபேக். இந்த பிளட்டை நீ எடுத்துக்கிட்டா நோமோஸை நீ அட்ராக்ட் பண்ணவே, இது எனக்கு ஒன் ஃபார் ஆல் கொடுத்தாருன்ற மாதிரி சொல்ல. அங்க இருக்க ஒரு நோமோ வந்து நம்ம ஃப்ராப்பி அடிக்கிறதுக்காக வரும்போது இவன் என்ன பண்றானா, அவளை மாதிரி உருமாறிட்டு அவளை பிடிச்சிக்கிறா. அப்படி பிடிச்ச அடுத்த செகண்ட் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அங்க ட்வைஸோட பிளட் எடுக்கிறா. பிளட் எடுத்துட்டு சாட்மேன் பரேட் அப்படின்ற அந்த பவரை யூஸ் பண்றா. அங்க டபுள் ஏகப்பட்ட ட்வைஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல குரோகுரிய வெற்றி ஆகலாம். இவளுக்கு வந்து ஸ்பின்னர் வேலை பயங்கரமான நம்பிக்கை. அவன் வந்து கண்டிப்பா வந்து குரோகுரிய வெளியே எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அப்படி வெளியே எடுத்துறானா ஹெல்ப்புக்காக வருவாங்க. அதனால தான் இந்த பவரை இங்க யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் குரோகுரியும் அங்க என்ட்ரி கொடுத்து டோகா ஹிமிகோ உனக்கு எங்க போகணும்னு சொல்லுன்ற
அப்படின்ற மாதிரி கேட்க என்ன வந்து ஹாக்ஸ் கிட்ட கூட்டிட்டு போ, அங்க இருக்க ஹீரோஸ் எல்லாம் நான் போட்டு தள்ள போறோன்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹிமிகோ டோகா வந்து அவன் அந்த இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றான். இப்ப ஹாக்ஸ் என்ன யோசிக்கிறாருன்னா எல்லா பிளட் சாம்பிள்ஸ் அதுக்கப்புறம் வயசை போட்டு தள்ளும் போது கூட அங்க இருக்க பிளட் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிருப்பாரு. இருந்தாலும் எப்படி இந்த பொண்ணு பிளட் கட்சிது, ஓ டாபி கொடுத்தாரா, அவள் எப்படிடா போட்டு தட்டுறதுன்ற மாதிரி தான் அவன் பாத்துட்டு இருக்கான். டாபி வேற இந்த ரத்தத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவானா, இப்போ வந்தாலும் அழக வந்தாலும் அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, அதனால நாம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த சண்டையோட முடிவுல சிரிக்க போறது நாம தான் டோகா ஹிமிகோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இப்ப பிரசன்ட்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ட்வைஸோட பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்தையே ஃபுல்லா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கான் அந்த ஹிமிகோ டோகா. பக்கம் ஆல்ஃபாரோன் ஃபைட் பண்ற இடத்துக்கு கொண்டு வந்து அது மட்டும் இல்லாம அந்த டோகா ஹிமிகோ வர ட்வைஸோட பவரை யூஸ் பண்ணி அந்த சாட்மேன்ஸ் பரேடை யூஸ் பண்ணா பாருங்க. ஹிண்டவரும் ஆக்ஸு ஏற்கனவே வந்து ஃபைட் பண்றது கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல லட்சக்கணக்கான ட்வைஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஹீரோஸால ஒண்ணுமே பண்ண முடியல. இதுல வேற டாபியோட நெருப்பு இருக்கு இல்லையா, எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபைட்டிங் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஹீரோஸால தடுக்கவே முடியல, ஹாக்ஸாலையும் எதுவுமே பண்ண முடியல. என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கேன். அங்க கடைசியா வந்து இன்னும் ஒரு 2 கேரக்டர் என்ட்ரி ஆகுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஓச்சா கொச்சாவும் அந்த ஃப்ராப்பியும் தான். ஓச்சா கொச்சா வந்து இவளை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடுவா. அப்ப வந்து நம்ம ஃப்ராப்பி அவளோட நாக்க வச்சு யூஸ் பண்ணி அவளை இந்த பக்கம் தூக்கி அடிக்கிறா. அவளும் சேர்ந்து வந்துரு. அதான் ஹிமிகோ இங்கிருந்து போகாத, இன்னும் நான் உங்ககிட்ட ரொமான்டிக் விஷயத்தை பத்தி பேசலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ரொமான்டிக் விஷயத்துல பேசுற நிலைமையில இப்ப இல்ல. இப்ப நான் இல்ல, நீ ஹீரோ, உன்னோட வேலையை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் வந்து அந்த சாட்மேன் பரேடை யூஸ் பண்ண இந்த உலகமே இப்ப சேஞ்ச் ஆக போகுது. அதுக்கு காரணம் ஒரே ஒரு மனிதன் மட்டும் தான். இப்படி ஒரு பட்டர்ஃபிளை ஏதோ ஒரு நாட்டுல வந்து பறந்துச்சுன்னா அது வேற ஒரு நாட்டுல பூகம்பத்தை உருவாக்கும்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஜப்பான்ல நடக்கிற இந்த ஃபைட் உலகம் ஃபுல்லா பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும். ஓச்சா கோச்சாவும் ஃப்ராப்பியும் போய்கிட்டே இருக்கும்போது அங்க இன்னும் 2 பேர் வராங்க. வேற யாரும் இல்ல, நம்ம இயர்போன் ஜாக்கும் சுக்கியும் தான் அங்க வராங்க. இயர்போன் ஜாக்கோட ஒரு காரை வந்து பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் அவங்க கூட ஃபைட் பண்ணா என்ன பெருசா டேமேஜ் ஆயிருக்கும், இருந்தாலும் சின்ன அடியில வந்ததே பெரிய விஷயம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எதிர இருக்க நிலைமையை பார்க்கும்போது அது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கு. ஏன்னா அந்த டோகா ஹிமிகோ அந்த ட்வைஸ் பவர் யூஸ் பண்ணி அங்க போய்கிட்டு இருக்காளா. இதுல வேற டாபியோட நெருப்புனால கிட்டே நெருங்க முடியல. அவ பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான க்ளோன்ஸ் இருக்கிறதால போய்கிட்டே இருக்கா முன்னாடி. இந்த பக்கம் ஹிண்டவர் பார்க்கும்போது அவருக்கே ஆச்சரியமாயிருது. என்னடான்னு பார்த்தா டாபி இருக்கான் இல்லையா, அவரோட செஸ்ட்ல வந்து ஒரு ஃபிளேம் சிம்பிள் பாக்குறாரு. இதுதானே நம்ம டோடோருக்கு வந்து சொல்லிருப்பான். அந்த பவர் இவன் எப்பறம் யூஸ் பண்றான், அவன் என்னடா பண்ற மாதிரி கேட்டா அவனை நான் அவனுக்கு பிரசன்டா தூக்கிட்டலாம் நினைச்சேன், ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அதனால அவனால கொல்ல முடியல. இருந்தாலும் என்ன, இப்ப எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை பேரை கொல்ல முடியுமோ அத்தனை பேரை கொல்லு, எனக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையுமே நான் ஒன்னொன்னா பறிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் மத்தியில இந்த பக்கம் ஆல்ஃபா என்கிட்ட என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் போட்ட ஒரு பிளான் ஃபாலோ ஆச்சுன்னா என்ன, நான் தான் ஏகப்பட்ட பிளான் போட்டிருக்கல, பிளான் ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. அதுல ஒண்ணு ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் தான் இது. குரோகிரியோட பவர் ரொம்ப சூப்பர், அதை நான் எடுத்துருக்கணும், ஆனா எடுக்கல, விடு, அது என்ன ஆக போகுது, எப்படின்னா அவன் சேகரங்க கிட்ட தான் போயிருப்பான், நானும் கூடிய சீக்கிரம் போனோம், அங்க போயிட்டு அவனை லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி ட்ரை பண்ண. அதை தடுக்கிறது நம்ம ஹாக்ஸ் வராரு, ஆனா அவரால் தடுக்க முடியல. மண்டையில ரத்தம் போல ஊத்திட்டு இருக்கு. என்ன நீ அங்க போக ட்ரை பண்றியா, அவன் நம்பிக்கை இல்லையான்ற மாதிரி சொல்ல. ஆமா, அவன் நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவன் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல, அதான் நான் அங்க போயிட்டு விஷயத்தை முடிக்க போறேன்ற அவன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹாக்ஸ் என்ன பண்றான்னா நம்ம எண்டவர் கிட்ட சொல்லி டாபியை ஸ்டாப் பண்ண சொல்றாரு. அதுக்குள்ள நான் வந்து ஆல்ஃபாரன் கூட கொஞ்சம் ஃபைட் பண்றேன் அப்படின்னு. தம்பி என்னப்பா பிளான மாத்துறேன், அவன் வந்து ஏன் கூட ஃபைட் பண்ணி என்ன ஸ்டாப் பண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப என்னடா அவரோட டியூட்டியை மறந்துட்டு வேற விஷயம் செய்ய சொல்லியான்ற மாதிரி ஆல்ஃபாரன் பேசிட்டு இருக்க. வாய மூடுறாடி, அங்க என்ன விஷயம் பண்ணுறது எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி தான் ஹாக்ஸே கடுப்பாயிடுறாரு. அப்பதான் எண்டவருக்கும் புரியுது அவர் ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை அது அவர் கையால தான் முடிக்கணும். அதனால டோயா கூட அவன் ஃபைட் பண்ண கட் பண்ணி இந்த பக்கம் கஃபைன் இந்த ஸ்கையை தான் காட்டுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா நம்ம எரேசர் ரெட்டும் அந்த மோனமாவும் சேர்ந்து அந்த குவிக்கெல்லாம் தடுப்பாங்க இல்லையா, அப்படி தடுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க குரோகுரி வந்துட்டு என்ன பண்றாங்க, பிரசன்ட் மைக் அது மட்டும் இல்லாம வாய்ஸ் பவரை யூஸ் பண்ணி டோகா ஹிமிகோ டபுள்ஸ் உருவாக்கி இருப்பா இல்லையா, அந்த நிறைய டபுள்ஸ் வந்து அங்க விடுறா. அப்படி விடும்போது அவங்க எல்லாருமே அதனால மூழ்கப்படுறாங்க. அதனால எரேசர் ரெட்டோட பவரை யூஸ் பண்ண முடியல. இந்த சமயத்துல இந்த பக்கம் இருக்கா இல்லையா ஷிகராக்கி, அவனோட பவர் மொத்தமா எக்ஸ்ப்ளோட் ஆகி என்ன ஆகுதுன்னா அப்படியே தோல் உறிஞ்சி மொத்தமா கஃபைன் இந்த ஸ்கை இருக்கு இல்லையா, அந்த இடமே வெடிச்சு செத்துறது. இதனால சிஸ்டம் எல்லாம் டேமேஜ் ஆகும், அவங்களால ரீப்ளேஸே பண்ண முடியல, ஏன்னா பெரிய பெரிய விஷயங்கள உடஞ்சிடுச்சு. அதனால ஃப்ளோட்டிங் சிஸ்டம்லாம் போயிட்டு கீழே விழ ஆரம்பிக்குது. இந்த சிச்சுவேஷன் நடுவில் அந்த ஸ்கெப்டிக்னு சொல்லிட்டு ஒரு ஹேக்கர் இருப்பா இல்லையா, அந்த ரீடெஸ்டரோட கேங்ல இருப்பானே, அவன் என்ன பண்றான்னா இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணி உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு அங்க எல்லாத்தையும் போட்டு பறந்துகிட்டு இருக்கேன். நம்ம விடராக்கி என்ன பண்றதுன்னே தெரியல, ஏன்னா அவன் பவர் யூஸ் பண்ணி முடிக்கலாம் அப்படியே ட்ரை பண்ணி இருந்தா சிச்சுவேஷன் மொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ரிவர்ஸ் கியர் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணிருப்பா இல்லையா, இது சைடு எஃபெக்ட் மாதிரி என்ன ஆனா அவனால மூச்சு விட முடியாது, ஏன்னா செல்ஸ் எல்லாம் ஸ்பீட் ஆக்குறா இல்லையா, பல ஸ்பீட் ஆக்குறது அதுக்குள்ள இருக்க ஆக்சிஜன் சீக்கிரமா தீர்ந்து போயிடுது. இதனாலே உனக்கு மூச்சு அடை போகுது. என்னப்பா தம்பி என்ன மீட் பண்ணணும்னு சொன்னேன், நான் இன்னும் வில்லன் தான், நான் உன்னோட வில்லன், என்ன நீ காப்பாற்றணும் ட்ரை பண்றியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஷிகராக்கி சிரிச்சிட்டு இருக்கா. அவரோட உண்மையான பர்சனாலிட்டி வெளியே வருது. அவன் தோல்லாம் உரிச்சுக்கிட்டு ஏதோ வந்து புதுசா பரவாயில்ல அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். நிலைமை ரொம்ப கைமீறி தான் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வர அதை சுத்தி இருக்க இடம்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த ஃப்ளோட்டிங் சிஸ்டம் இப்போ போயிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ள அந்த ஸ்கெப்டிக் வந்து ஹேக் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். வந்து என்ன பண்றான்னா அங்க இருக்க எவாக்குவேஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறான். மிடலுக்கும் என்ன ஆகுதுன்னா அந்த பவர் யூஸ் பண்ணதுனால சைடு எஃபெக்ட் ஆனா மூச்சு விட முடியல. அப்ப பின்னாடி இந்த யூசர் என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாதா, நீ வந்து இன்னும் கிவ் அப் பண்ணக்கூடாது, நீ பண்ண வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற அவரை என்கரேஜிங்கா பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆல் ஃபார் ஒன் ஒன் ஃபார் ஆல் 2 பேருமே மீட் பண்ணதுனால அவங்க பாடிக்குள்ள இருக்க அவரோட உண்மையான விஷயத்தை வந்து பார்க்க முடியுது. இந்த பக்கம் பார்த்தா ஷிகராக்கியோட உடம்புக்குள்ள இன்னும் அவனால ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க முடியல. அந்த இடத்துல ஆல் ஃபார் ஒன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இதுதான் உன்னோட சான்ஸ், அதை யூஸ் பண்ணி முடிச்சு
விடு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. இந்த பக்கம் அந்த ஸ்கெப்டிக் ஹேக் பண்ணி எல்லாத்தையுமே கீழே டவுன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒரு சிரிக்கிற பேர் கேக்குது. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு வந்து என்ன பண்றா, ஹேக் பண்ணி இந்த ஸ்கெப்டிக்கோட சிஸ்டம்குள்ள வரா. இவ ஒரு வில்லி. இவளோட பேரு லா பிராவா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேக்கரா. வில்லியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஹேக்கர் அப்படின்றதால இவரோட ஹெல்ப் வந்து வாங்கியிருக்காங்க. இவளுக்கும் இந்த ஸ்கெப்டிக்கும் ஒரு பெரிய ஹிஸ்டரியா இருக்கு. அவன் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கும் போது என்ன பண்ணிருக்காருன்னா, ஹேக் பண்ணி உள்ள வந்திருக்கா. அதில் ஏகப்பட்ட லாஸ் இருக்கு. இதால ஒரு கத்திக்கிட்டு இருக்கா, ஏன் இப்படிதான் அடிக்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு வாயை போடுறா. அதை லாஸ்ட் நான் சாரி சொல்லியிருக்கேன், அதுக்கு இப்ப மேக்கப் பண்ற மாதிரி மறுபடியும் ஒண்ணு வந்து என்ன பண்றேன்னா ஹேக் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணிட்டு இருக்கா. இவன் வந்து என்ன பண்றான், அவரோட பவர் யூஸ் பண்ணி எல்லா டேட்டாவும் ஹேக் பண்ணிக்கோ, ஆனா இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஏவோட ஃப்ளோட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டாக்க ஓடுறான். என்னதான் என்னோட லொகேஷன் நீங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் என்ன பிடிக்க முடியாது போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தப்பிச்சு போய்கிட்டு இருக்க. அடாச்சே, உன்னால இது வந்து எதுவுமே தடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு வேணா சொல்றாங்க, கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா அதுக்குள்ள அது ஃபுல்லா டேமேஜ் இருக்கனால கீழே வந்து நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ ஒரு வில்லியை ட்ரஸ்ட் பண்ணது இப்படி இப்ப தப்பா போச்சு, ஆனா நமக்கும் வேற வழி இல்ல, இதை விட்டா நம்ம என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த கொஃபைன் இந்த கையில சிகராக்கி அடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியல. அவரோட பவரை இப்ப யூஸ் பண்ணி கீழே தொட்டுட்டா அவ்வளவுதான், வேலையை முடிஞ்சது. அதுக்குள்ள என்ன பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சிஸ்டமே மொத்தம் டவுன் ஆயிடுனால அவங்க எல்லாருமே எவாக்குவேட் பண்ண சொல்றாங்க. பசங்க எல்லாம் வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க டாய்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருக்காங்க, க்ளோனா. இவங்க எப்பறம் அட்டாக் பண்றதுன்ற மாதிரி பாக்க ஸ்டார் அண்ட் ஸ்டெப் கூட வந்தாங்க இல்லையா ஃபிளைட்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் அங்க நம்ம ஆட்கள் இருக்கறனால அவளால கேர்லெஸ்ஸா அட்டாக் பண்ண முடியல. இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கடல் கடியில யாரோ ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சுத்தி ஏதோ பவர் மாதிரி தெரியுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தா கட் பண்ணி இந்த பக்கம் அந்த ஸ்கெப்டிக் காட்டுறாங்க. அவன் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது வெளியே வந்து பார்த்தாங்க நிறைய ஹீரோஸ் நின்னுட்டு இருக்காங்க. என்னடா பார்த்தா அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு லொகேஷன் எல்லாம் சென்ட் பண்ணிட்டாங்க போல, இங்க தான் ஸ்கெப்டிக் இருக்கான்னு சொல்லிட்டு. அங்க பக்கத்துல இந்த ஹீரோஸ் இவங்க தான். அவங்க வந்து என்ன பண்றாங்க, இவனை பிடிக்கிறாங்க. நாம தான் ஃபியூச்சர் ஜெனரேஷனை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த லா பிராவா இருக்கா பாத்தீங்களா, அவன் இந்த யூஏ கீழே நின்று இருக்க ஆளை பார்த்து ஜென்டில் அப்படின்னு சொல்றான். இவனோட பேரு ஜென்டில் வில்லன். இவன் நம்ம மிடோரா கூட ஏற்கனவே ஃபைட் பண்ணிருக்கான். இப்ப கட் பண்ணி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த டாட்டாரஸ் ஜெயில் இருக்கு பாத்தீங்களா, அதை பிரேக் பண்ண பிறகு நடந்த விஷயத்தை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஜெயில்ஸ் வந்து உடச்சு விடுறாங்க. மிசுக்கு அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு ஜெயிலையும் உடச்சு விட்டுட்டு போயிட்டு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும். அங்க இருக்க எல்லாருமே போயிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிற, எல்லா பொண்ணுங்களையும் போட்டு தடுற அப்படின்ற மாதிரி கொடுறதுக்காக அந்த டவுன் நோக்கி போறாங்க. அப்ப அவங்க எல்லாருமே ஒரு வில்லன் வந்து தடுக்கிறான். இதெல்லாம் பண்ணாதீங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருப்பாரு. என்னன்னா நீங்க வந்து லைஃப்ல தப்பு பண்றீங்க இல்லையா, அதை திருப்பி வந்து சரி பண்ணிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சோம்பேறியா இருப்பாங்க அப்படின்னா அதை பண்ணுன்ற எண்ணம் இருக்காது. இவரோட பேர் தான் ஜென்டில் வில்லன். இவர் எதுக்கு சம்பந்தமே எல்லாம் வில்லனா வந்து தடுக்கிறாருன்னா, இவர் வந்து ஆல்ரெடி மிடோரா கூட ஃபைட் பண்ணிருப்பாரு. அப்படி பண்ணும்போது அவன் என்ன சொல்லிருப்பானா, ஃபியூச்சர் ஜெனரேஷனை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது இவர் மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கோம். நல்லவனா திருந்தி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால என்ன பண்றான்னா, அங்க இருக்க ஜெயில தப்பிக்க ட்ரை பண்றாங்களே எல்லாரையும் பிடிச்சி வச்சிருக்காரு. போலீஸ் வந்து பாக்குறாங்க, அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. டாட்டாரஸை உடைச்சதுக்கு அப்புறமா 7 ஜெயில வந்து பிரேக் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா ஒண்ணுத்துல இருந்து மட்டும் ஆள்கள் வெளியே வரல. அது வந்து இந்த ஜெயில இருந்தா, அது காரணம் இவன் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருப்பான். நீ என்ன பண்ணணும் ஆசைப்படுற சொல்றா ஜென்டில் வில்லன்ற மாதிரி சொல்லு, நான் வந்து லா பிராவாவை பார்க்கணும் ஆசைப்படுறேன்ற மாதிரி அவன் சொல்லவும் இவங்க 2 பேர் லவர்ஸ் போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம என்னதான் தூரத்துல இருந்தாலும் நம்மளோட காதல் எப்பயும் வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காதல் பவர் யூஸ் பண்ணி இன்னும் இவரோட பவர் வந்து டபுள் ஆக்கிறாரு. இவரால வந்து காத்த பெண்ட் பண்ணி வேற மாதிரி மாத்த முடியுமா, ஒரு குஷன் மாதிரி மாத்த முடியும். என்ன பண்றான்னா அந்த இடத்துல அவரோட பவர் யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாம அதெல்லாம் அப்ராமல இருக்க காரையும் சேர்த்து அந்த மொத்த யூவே வந்து கீழே விழுந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்றாரு. அதை ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலுமே என்ன யோசிக்கிறாருன்னா, ஷோனன் அதாவது நம்ம மிடோரியா பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் இவரோட பவர் வந்து டிஸ்கவர் பண்ணும்போது ஒருத்தர் கீழே விழும்போது காப்பாற்ற ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவனை காப்பாற்ற முடியாம போயிடும். ஆனா அவர் மனசுக்குள்ள ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வில்லன் இருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம விடோரியாவை மீட் பண்ணி ஃபைட் பண்ண பிறகுதான் அவர் மனசுக்குள்ள இன்னொரு மாற்றம் ஏற்படுது. அவரோட உண்மையான கோல் வந்து அவனுக்கு தெரியும். ஹீரோவா இருக்க முடியலனாலும் அவரால் இப்ப செய்ய முடிய விஷயத்தை செஞ்சு அதை சொசைட்டியை காப்பாற்ற ட்ரை பண்றாரு. இந்த இடத்துல இந்த ஜப்பான்ல இருக்க இந்த யூ அகாடமி கீழே வச்சுட்டா உலகமே அழிஞ்சிடும். அதனால அந்த இடத்த அவர் ஸ்டாப் பண்ணுவோம். அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க ஏதோ கொஸ்டின் மாதிரி ஏர்ல வந்து அதனால நம்ம இன்னும் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கோம்னு. இதை பார்த்த உடனே நம்ம விடோரியாக்கு தெரிஞ்சது ஜென்டில் நீங்க தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அப்படி எமோஷனலா கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அவர் வந்து நம்மள காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காரு. அவன் இவனை முடிக்கணும் அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த ஷிகராக்கிக்கு மறுபடியும் குறுக்கலா யூஸ் பண்ண முடியும். அவன் என்ன பண்றான்னா அவனோட டிகே பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அழிக்கலான்னு பாக்குறான். அவன் கிரவுண்ட தொட்ட அடுத்த செகண்ட் இந்த பிளான் எல்லாமே வேஸ்டா போயிடும். இவர் கஷ்டப்பட்டு நிறுத்தினாரா, இப்ப என்னடா பண்றது, நம்ம ஸ்பீடு அங்க போய் தொட முடியாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இங்க ஒரு செம்ம ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. ஷிகராக்கியோட கை வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு போகும். ஏதோ ஒரு புல்லட் வந்து போடும். அது என்ன புல்லட்னா லேடி நாகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லி இருப்பாங்க தெரியுமா, நம்ம மிடோரியாவை போடுறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. அவங்கள கூட இவன் வந்து திருத்தி விட்டுருப்பான். ஆனா கடைசியில அவங்க வெடிச்சிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா ஆல்ஃபா ஒன் வந்து அவனோட பவர் வந்து இன்ஃபிளிக் பண்ணி வச்சிருப்பான். அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க தான் அந்த புல்லட் வச்சு அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் டிடெக்டிவ் என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா, இவங்க என்னதான் வில்லனா இருந்தாலும் இவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்க நம்ம நம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம லேடி நகரை தான் காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே போக ட்ரை பண்றாங்க. ஏமா நீ வெளியே போக கூடாதுமா, போனா நீ வந்து உயிருக்கே ஆபத்து, கண்டிப்பா இறந்து போயிடு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, நான் போய் ஆகணும், என்ன வந்து மிடோரியா கேட்டா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே மாறினது தெரிஞ்சா வந்து கேட்டேன். அதனால கண்டிப்பா போய் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களை விடுங்க அப்படின்ற மாதிரி ப்ரோ ஹீரோ சொல்றாரு. ஏன்னா அவருக்கும் நல்லாவே தெரியுது இவங்களோட உதவி தேவைன்னு. நீங்க என்னதான் ஒரு வெளியா மாறி இருந்தாலும் உங்க மேல நம்பிக்கை கேட்கறேன். நீங்க வந்து உங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து இதை தரேன், இதை வச்சு யூஸ் பண்ணி அந்த லொகேஷனை
இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நடக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிடோரி எங்க இருக்கான் அப்படின்ற லொகேஷனும் ஷேர் பண்றாங்க. பண்ண அடுத்த செகண்டே இவங்க போறாங்க. போன உடனே அங்கே இவங்க பார்க்கும்போது நிறைய அந்த மொத்த இடத்தை அழிக்க ட்ரை பண்றான். ஏன்னா அவனோட குறுக்கு சிறும வரைஞ்சு அதை படாம தடுக்கிறதுக்காக இவங்க அவனோட கையை வந்து உடச்சு எடுத்துறாங்க. முகத்துல இருந்து ரத்தம் பீச்சு நடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா இவங்க ஏற்கனவே பயங்கர அடி வாங்கியிருக்காங்க இல்லையா, எழுந்தே நடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பவர்ஸ் யூஸ் பண்றாங்க. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இவங்களும் ஒரு ஹீரோ வந்திருப்பாங்க. இவங்க அட்மிரேஷனா வச்சுதான் நம்ம ஹாக்ஸ் வந்திருப்பாரு. அப்படிப்பட்ட ஹாக்ஸ் நம்ம மிடோரியா ரெண்டு பேருமே இவங்க வந்து கேட்டிருப்பாங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கேட்ட பிறகு இவங்க வந்து இவங்களோட ஓல்டு செல்ஃப், அதாவது திரும்ப ஹீரோ ஆகணும், திரும்ப ஹீரோ ஆன பிறகு எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அதை திரும்ப செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. கிராக்கிக்கு ஒரு கை போட்டாலும் இன்னொரு கை வச்சு அந்த இடத்தை அழிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க இன்னொரு புல்லட் அடிச்சு அந்த கையும் பாத்தீங்கன்னா ஓட்டாக்கி விட்டுறாங்க. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மிடோரியா என்ன பண்றான், அவனை வெளியே வந்து கூட்டிட்டு போயிடறான். ஏன்னா இந்த இடத்துக்குள்ள இருந்தா அவரோட பிரிட்ஜ் திரும்ப வந்ததுனால இந்த இடத்தையும் வந்து டீக்க வச்சு அழிச்சிருவான். அதனால இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு லாங்கா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப இப்படி நம்ம மிடோரியா வந்து இவனை தூக்கிட்டு போகும்போது அதுக்குள்ள இருக்க நம்ம சிகராக்கி என்ன நினைக்கிறான்னா, இவன் எப்பயுமே இப்படிதான் லூசத்தனமா பண்ணுவான். இந்த ஆளு எமோஷன்ஸை வச்சுதான் விளையாடுறான். என்ன வந்து தூக்கும் போதும் அந்த எமோஷன்ஸை வச்சுதான் வந்து என்னோட ஹேட்டரையும், அதாவது அவனோட கோவத்தையும் அவனோட ஆத்திரத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். அதாவது ஆல்மைட்டுக்கும் அவரோட டீச்சருக்கும் இவன் கனெக்ஷன் இருக்கான் இல்லையா, அதனால இவனை வச்சு யூஸ் பண்ணி அவனோட பாடியை இவன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, சிகராக்கி வந்து இன்னும் கூட இவனோட மைண்ட் கூட ஒன்னாகல. அவன் வேணும்னே அவனோட மைண்ட் இருக்கு இல்லையா, அவனோட கோர் அதை வந்து ஒழிச்சு வச்சிருக்கான் பாடிக்குள்ள. அது இந்த ஆல்ஃபாரோனுக்கு தெரியாமலே ஏன் அப்படி ஒழிச்சு வச்சிருக்கானா, இந்த ஆல்ஃபாரோன ஒன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசையே கிடையாது. அவன் வந்து வேற மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறான். சொன்ன மாதிரி ஆறதுக்கு நான் உன்னோட கை பொம்மெல்லாம் கிடையாது, நான் வந்து என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் அதை தான் பண்ண போறேன். நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லாமே ஆரம்பிச்சது அந்த வீட்டுல தான். அந்த வீட்டை முதல்ல அழிக்க போறேன். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு சம்பந்தமான இந்த மொத்த உலகத்தையும் நான் அழிக்க போறேன். உன்னோட பிளானுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், என்னோட பிளானுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதை செயல்படுறதுக்கு நான் அவன் கூட ஒண்ணு சேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனோட கோரை வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கான். இது அந்த ஆல்ஃபாரோனுக்கு அப்புறமா தான் தெரியுது. இவன் இங்கே விட்டா இந்த இடத்த அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிடோரியா அவனை தூக்கிட்டு போறான். அப்படி தூக்கிட்டு போகும்போது இவர் ஜென்ரல் இருக்காரு இல்லையா, அவர் பாக்குறாரு. அவராலையும் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஹோல்ட் பண்ண முடியல. அவளோட பவர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கு. என்னதான் வந்து அவருக்கு ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அவ்வளவு பெரிய இடத்த வந்து ஃப்ளோட் பண்ண வைக்கும் அப்படின்றது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஆனா நான் ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தேன். மிடோரியா வந்து எங்கேயும் இறைய வந்து கூட்டு போயினா எனக்கு தெரிஞ்ச சிகராக்கியா தான் இருக்கும். இங்க இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக இங்க இருக்கணும் இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண போடுற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கேன். மேல இருந்து ரெண்டு பசங்களோட வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. டே பைத்தியக்காரங்களா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வீடியோ எடுக்காம இங்க தப்பு வாடான்ற மாதிரி சொல்ல, நாங்க போக முடியாது, நாங்க தான் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், இதான் எங்களோட வேலை அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்றானுங்க. ஏன் இப்படி இவனுங்க பண்றானுங்கன்னா, வீடியோ போட்டு பாப்புலர் ஆகணும், அதுக்கப்புறம் டிஆர்பி எதுவும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக கிடையாது. இந்த வீடியோஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, மக்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஹீரோஸ் காப்பாற்றப்பட்டாங்க, அந்த உலகத்தை எப்படி சேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எண்டவர் வந்து ஹீரோ ஆன பிறகு இந்த ஹீரோ சொசைட்டி வந்து கொண்டாச்சு இருக்கும். அதாவது அந்த எஸ்கேப்லாம் இருப்பாங்க இல்லையா பிரசன்ட்ல இருந்து, அதுக்கப்புறம் மொத்தமே வந்து அழிஞ்சு போயிருக்கும். ஹீரோஸ் மேல வச்சிருந்த ட்ரஸ்ட், மக்களுக்கும் ஹீரோஸ்க்கும் இடையே இருக்காத உறவு வந்து அருந்து போயிருக்கும். அப்படி அருந்து போன சமயத்துல அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஹீரோஸ் கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியாமலே போயிருக்கும். ஆனா இந்த ஃபைட் முடிஞ்ச பிறகு அந்த மாதிரி நடக்க கூடாதுன்றதுனால இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த கோர்ஸ் இருக்காங்க இல்லையா மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. இப்படிதான் ஃபைட் பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்துனாங்க அப்படின்றத காட்டுறதுக்காகவே. அதனால இது எங்களோட வேலை அப்படின்ற மாதிரி அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த லாபராவா பொண்ணு என்ன பண்றான்னா, அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணி என்ன பண்ணிடுறான்னா, மறுபடியும் ஃப்ளோட் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். இதனால இந்த மிஸ்டர் ஜெனரல் இருக்காது அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரால ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த குரோகிரி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றானா, கிராக்கி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ட்வைஸ், அதுக்கப்புறம் நம்ம மைக் சென்சே எல்லாத்தையும் வந்து இங்க கூட்டிட்டு வந்திருப்பான். அப்படி கூட்டிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க எல்லாருமே தொப்புடு நம்ம ஐசவா சென்சே அதுக்கப்புறம் மூணமா மேல விழுவாங்க. ஐசவா சென்சே அப்ப தொப்படி கீழே விழுவாரு. அவர் விழும்போது யாரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக் சென்சே எகிரி வருவாங்க. வயசு அவனை போட்டு தள்ளுறதுக்காக அங்க வருவாங்க. அங்க டெங்கி பையன் இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு அங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு பார்த்தா திடீர்னு நம்ம ஐசவா சென்சேவை அந்த குரோகிரி இங்க கூட்டிட்டு போயிடுறான். காப்பாத்தி கூட்டு போனவனா இல்ல இங்க இருந்து கடத்திட்டு போறானா, அவர் இருந்தா பெரிய இடைச்சல் இல்லையா, அதனால தூக்கிட்டு போயிட்டான் கூட இருக்கலாம். கட் பண்ணி இந்த பக்கம் உங்காவில காட்டுறாங்க. அங்க ஆல்ஃபாரோனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிட்டு, அது என்னன்னா சிகராக்கி வந்து இவர் கட்டுப்பாட்டுக்கு இழந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால குரோகிரி யூஸ் பண்ணி அவன் இங்க கூட்டிட்டு வந்துட்டு நம்மளும் அவனை அழிச்சிடலாம், அதாவது அவன் மைண்ட் அடிச்சுட்டு அவனை மொத்தமா ஆல்ஃபாரோன் தான் மாத்திடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படி நினைச்சிட்டு போகும்போது இவனை தடுக்கிறதுக்காக அங்க நம்ம ஹாக்ஸ் வராரு. உனக்கு சொன்னா புரியாது இல்லையா, உனக்கு ஒரு பாடத்தை கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை சொல்றோம் பாருங்க. ஹாக்ஸ் அப்படியே துண்டு துண்டா பிச்சு செத்து போயிடுறாரு. என்னடா அது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க. வைக்கலாம் ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா ஹாக்ஸை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அதை போட்டு தள்ளுறது உண்மையான ஹாக்ஸ் கிடையாது, அது ஒரு இல்யூஷன். நம்ம யூ அகாடமி மாதிரி இன்னொரு அகாடமிஸ் எல்லாம் இருக்குல்ல, சிக்கெட்ஸு ஹை அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன்லாம் வந்திருப்பானுங்க பசங்க. அங்க இருக்க ஹீரோ பசங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்தோடனே மிகப்பெரிய ஹெல்ப்பா தான் இருக்கு. ஏன்னா சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா, ட்வைஸ் வேற டபுளா வந்துகிட்டே இருக்கு. இதுல இந்த ஆல்ஃபாரோட தடுக்க முடியல. ஏன்னா அங்க இருக்க நம்பர் 1 ஹீரோவான எண்டவர் கூட நம்ம டாபி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஹாக்ஸால மட்டும் தான் ஃபைட் பண்ண முடியும், இருந்தாலும் அவருக்கு பெருசா பவர் இல்ல. அந்த சமயத்துல இந்த பசங்க வந்து லாங் ரேஞ்ச் அட்டாக் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆல்ஃபாரோன் மேல அடிக்கிறானுங்க. அவனுங்களால கிட்ட போக முடியாது, ஏன்னா கிட்ட போனா அவர் குறிச்சா திருடிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இது பயங்கரமான சப்போர்ட்டா தான் இருக்கு. கவர் இன்ஃபர்மேஷன் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் பார்த்து சொல்ல, எப்பா நான் சொல்லப்பா அவனுங்களாம் வந்து சிச்சுவேஷன் ஆக்சஸ் பண்ணி ஓடி வந்திருக்கானுங்க அவங்க ஹெல்ப் பண்றதுக்காகன்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. யாருன்னா அந்த பைத்தியக்காரங்க எல்லாரும் கும்பலா சேர்ந்து அட்டாக் பண்ண என்ன போட்டு தரலாம் நினைச்சிட்டானுங்களா என்ன? இங்க இருக்கிறதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் என் மேல கை வைக்க முடியும், அது அந்த எண்டவர் மட்டும் தான். ஆனா அவன் தான் இப்ப இங்க இல்லவே இல்லையே. இவனுங்க எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது.
முடியாது அப்படின்னா இவனோட குருசனத்தை நான் எடுத்துக்க போறேன், எடுத்து போங்கடா கிறுக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி பெருசா ஒரு முட்டை மாதிரி உருவாக்கலாம். அதுக்குள்ள இருந்து பர்பிள் கலர்ல ஏதோ ஒரு பூச்சி மாதிரி ஒண்ணு வருது. அதை வச்சு மத்தவங்களோட குருசனா திருடலாம் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கானு பாருங்க. ஆனா கூட அந்த பசங்க விட்டு கொடுக்குற மாதிரியே இல்ல. அங்க ஒரு ஸ்டாம் பவர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கான். அவன் என்ன பண்றான், அவன் கிட்ட இருக்கான் பாத்துறான். அப்ப சூறாவளியை வச்சு தடுத்துட்டு இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் லாங் ரேஞ்ச் அட்டாக் கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் யாருன்னா நம்ம டோடோருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்த பையன். அவனுக்கும் அவங்க அப்பாக்கு இடையில இருக்க உறவை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுறப்பா என் ஃப்ரெண்ட் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். ஐயோ உன்னை வந்து நான் இங்க போக விட மாட்டேன், என்ன ஆனாலும் சரி நான் உன்னை தடுத்தாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹாக்ஸும் வராரு. ஹாக்ஸ் வரும்போது அவர் கண்ணுல பாத்தீங்கன்னா பயமே இல்ல சாவறதுக்கு. அது என்னன்னா அவர் போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக வராரு. இதை பார்த்த உடனே ஆல்ஃபாரனுக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் கண்ணுல இன்னும் நம்பிக்கை இருக்கு, அது சாகவே இல்லை. இதை பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் இவனால என்ன பண்ண முடியும், இவனால ரக்கையை கூட சரியா யூஸ் பண்ண முடியல. இவனே ஒரு செத்த பூச்சி தானே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க. திடீர்னு ஒரு டிஃபரெண்டான ஃபீல் ஆகுது அவனுக்கு. இது ஒரு மிகப்பெரிய பவர் அவன் பக்கத்துல வந்தா மாதிரி என்ன தோணுது. என்னன்னா திரும்பி பார்த்தா அங்க நம்ம சுக்கியமே வர. அங்க சுக்கியமே வந்த உடனே அவனோட உருவம் வந்து எவ்வளவு பெருசு இருக்குன்னா ஆல்ஃபாரோனே மொத்தம் முழுங்குற அளவுக்கு இருக்கு. இது எப்படி இவ்வளவு பெருசாரா அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா. இவனோட பவர்ஸா ஷேடோல சமய ஒர்க் ஆகாம மேல பார்த்தா சூரியன் மொத்தம் மூடிட்டு இருக்கு. இவங்க பண்ண ஃபைட்ல மேகங்கள் பெருமேகங்கள் அங்க சூழ்ந்து அவனுக்கு வந்து டார்க் பவர் ரொம்ப அதிகமா கிடைக்குது. சுக்கியமே இந்த இடத்துல வந்ததுல இருந்தே ஒளிஞ்சிட்டு தான் இருந்திருக்கான். இந்த சிச்சுவேஷனுக்காக காத்துட்டு இருந்திருக்கான். அந்த இடம் வந்து அடுத்த செகண்ட் அவனோட பவர்ஸை யூஸ் பண்றதுக்காக தான் அவனோட வந்திருக்காப்ல. ஆல்மை டைம் சொல்லியிருக்காரு நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பிக்கை நான் உடைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு இருக்கா. பின்னாடி இந்த ஹாக்ஸும் வந்து இவனை தொட்டுட்டு நானும் உண்மையில நம்பிக்கை கேட்கறேன் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கவும் அந்த ஸ்டாம் யூஸ் பண்ற பையன் இவனுக்கு ஸ்டாம் பவர் எக்ஸ்ட்ராவா சேர்த்து கொடுக்குறான். அப்ப என்ன பண்றானா ஓங்கி ஒரு பஞ்ச் பண்றான் பாருங்க. பஞ்ச கொடுத்த அடுத்த செகண்ட் ஆல்ஃபாரோட கார்டெல்லாம் உடஞ்சு அப்படியே செதறி கீழே போயிட்டு பரவும். அப்படியே இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. என்னடா அதுக்குள்ள எபிசோட் முடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஃபைனலி இன்னொரு ஒரு சீன் வச்சிருக்காங்க. அது என்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. கரெக்டா இந்த ஆல்ஃபாரோன் வந்து அந்த பொண்ணோட பவர் யூஸ் பண்ணி திரும்ப யங் ஸ்டேஜுக்கு போவோம் இல்லையா. அப்ப நம்ம டோகா வந்து குரோகிரே யூஸ் பண்ணி அந்த ஃபைட் நடக்கிற குங்கா வில்லா வருவா. அது மட்டும் இல்லாம ட்வைஸோட பிளட் வேற குடிச்சிருப்பா இல்லையா. இவ ஒரு தொல்லையான ஆப்போனன்ட் தான். இருந்தாலுமே இப்ப சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாவும் இல்ல, அதே மாதிரி ரொம்பவும் வந்து ஹோப் இருக்க மாதிரி இல்ல. ரெண்டுத்துக்கும் மிடில்ல தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இன்னும் கூட சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம ஓச்சா கோச்சா அதுக்கப்புறம் ஃப்ளாப்பி எல்லாருமே அங்க காப்பாத்துறதுக்காக வராங்க ஹீரோஸ். ஏன் சிச்சுவேஷன் இன்னும் கூட ஸ்டேபிளா இருக்கு, அதாவது ஸ்டேபிளா இருக்கா கொஞ்சம் வந்து டேஞ்சரா தான் இருக்கு. இருந்தாலும் அவ்வளவு டேஞ்சரா இல்லன்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா டோகாவால மத்தவங்களோட குரிசை யூஸ் பண்ண முடியும். ஆனா அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி இருக்கு. அது என்னன்னா அவன் வந்து உண்மையா நேசிக்கிறவங்களோட பவர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஓச்சா கோச்சாவோட பவர் யூஸ் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் அந்த டாய்ஸோட பவர் இவன் நினைச்சிருந்தா சிகராக்கியோட பவர் டாபியோட பவர் இல்ல ஒன்ஃபாரோட பவர் கூட யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவ யாருமே அவளுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால அவளால அந்த பவர் யூஸ் பண்ண முடியல. என்னோட கணிப்பு கரெக்டா இருந்தா இன்னும் கூட ஆபத்து வந்து பெருசாகல. இது வந்து சால்வ் பண்ணக்கூடியதுதான். நம்ம போயிட்டு அவளை முதல்ல கண்டுபிடிக்கணும். அவ ரியல் பாடியை கண்டுபிடிச்சு அவளை முதல்ல பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டோகா என்ன பண்றான், அந்த சாட்மேன் பரேட்ல போயிட்டு இருக்கும்போது நினைச்சிட்டு இருக்கா அதுக்கு டாபியும் ரொம்ப பிடிக்கும் சிகராக்கே ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏன் என்னால அவளோட பவர்ஸ் யூஸ் பண்ண முடியல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். அவளால ட்வைஸ் பவர் அதுக்கப்புறம் ஓச்சா கோச்சா பவர் மட்டும் யூஸ் பண்ண முடியுது. அது ஏன்னு தெரியவே இல்லை. நம்ம ஓச்சா கோச்சா ஃப்ளாப்பி எல்லாரும் டோகா பண்ணதான் தேடி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது சிச்சுவேஷன் வந்து மோசமா தான் இருக்கு. இருந்தாலுமே இது இன்னும் மோசமாகல, அதாவது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு இன்னும் தள்ளப்படல. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா டோகாவால ட்வைஸோட பவர் யூஸ் பண்ண முடியுது. அவளால யார் பிளட் குடிக்கிறாங்களோ அவங்களோட குயிக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனா இங்க இன்னொரு ஒரு டெஸ்டும் இருக்கு. என்னன்னா இது வரைக்கும் அவ யூஸ் பண்ண குயிக் யாராவதுனா நம்ம ஓச்சா கோச்சாவோடது அப்புறம் ட்வைஸோடது மட்டும் தான். அதை தவிர்த்து வேற யாராலுமே யூஸ் பண்ண முடியல. எக்ஸாம்பிளுக்கு டாபி சிகராக்கி. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கதான் இவங்க கணிக்கிறாங்க. அது என்னன்னா உண்மையா நேசிக்கிறவங்களோட குயிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா பார்த்தோம்னா ட்வைஸால அந்த சாட்மேன் பரேட் யூஸ் பண்றா இல்லையா. அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு டபுள் இருக்கு இல்லையா, அந்த டபுள் க்ளோன், அந்த க்ளோன்ஸாலேயுமே வேற ஒரு ஆளா உருமாறி அவங்களோட குயிக்ஸை யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் அந்த டோகாவால அந்த ஃபுல் பவரையும் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போதைக்கு ஓச்சா கோச்சாவோட பவர் மட்டும் தான் அவளால பண்ண முடியுது. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கு எல்லாருமே பிடிக்கும், டோயாவை பிடிக்கும், அதுக்கப்புறம் சிகராக்கி பிடிக்கும். இருந்தாலும் ஏன் என்னால அவங்களோட குயிக்ஸை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா பாருங்க. அந்த கூட்டத்துக்கு மட்டும் இல்ல ஓச்சா கோச்சா வந்து தேடிக்கிட்டே இருப்பா. அப்ப இவ அழாதவதை நோட்டீஸ் பண்ணிடுறா. ஏன்னா வந்து மக்கள் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் விருப்பப்படுறவ. அப்படி இருக்க அவ வந்து யாராவது அழுதாங்கன்னா கண்டிப்பா அதை நோட்டீஸ் பண்றா. அப்படி இந்த பக்கம் ஆல்ஃபாரோனுக்கும் மத்தவங்களுக்கும் நடக்கிற ஃபைட் தான் காட்டுறாங்க. எல்லாருமே அவங்கள பெஸ்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுக்கியமே என்ன பண்றா அவளோட டார்க் சைடை யூஸ் பண்ணி போட்டு குத்திட்டு ஸ்கூல் பசங்களும் அவங்களோட இல்யூஷன் பவர் அதுக்கப்புறம் காத்தோட பவர் வச்சு எனக்கு அசிஸ்ட் பண்றாங்க. ஹாக்ஸும் எனக்கு அசிஸ்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம மவுண்ட் லேடின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் வந்து கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சுக்கியவுக்கு டார்க்ல தான் அவளோட பவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியும். அதனால இவளுக்கு வந்து கிளவுட் சுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, கிளைமேட் கொஞ்சம் இருட்டா இருக்க மாதிரி தான் பண்றாங்க. ஏன்னா அப்பதான் அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியும். ஆல்ஃபாரோனுக்கு செம்ம காண்டாயிடுது. இவனுங்க என்ன பவர் வச்சு ஓவர் கம் பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு இப்ப கூட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாகலன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆல்ஃபாரோன் வந்து அந்த ரிவைன் பவர் யூஸ் பண்ணாலியா, அதனால இன்னும் கூட எங்க ஆகிட்டே இருக்கா, சின்ன பையனா ஆகிட்டே இருக்கான். அதனால பவர்ஸ் இன்னுமே பாத்தீங்கன்னா டபுள் ஆயிடுது. இந்த சிச்சுவேஷன்ல இன்னும் மோசமாகலாம். இந்த கிகன்ட் மாக்கே எழுந்து வந்துடுறான். இவனை யாரா வெளியே விட்டதுன்ற மாதிரி தான் பாக்குறாங்க. இவன் தான் எல்லாரையும் போட்டு தள்ளுறானே அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்கேன். ஆல்ஃபாரோன் அவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறா. என்னன்னா இங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க செம்ம ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா அந்த கிகன்ட் மாக்கே நம்ம ஹீரோஸ் அட்டாக் பண்ணாம ஆல்ஃபாரோன் அட்டாக் பண்றான். என்னன்னு பார்த்தா அவன் தலை மேல ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க. ஒன்னு நம்ம கிரிஷிமா பையன், அந்த உடம்பு வந்து ஹார்ட் ஆக்குவான் பாத்தீங்கன்னா, அவனு கூட இன்னொருத்தர் இருக்கா ஷின்சோ அப்படின்னு. இவன் நம்ம டேக்கு கூட ஃபைட் பண்றப்பானே அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்றவன் அந்த பையன் தான் கிகன்ட்
மாக்கியாவே கண்ட்ரோல் பண்ணி கூட்டு வந்தா போல ஆளு. கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. அந்த கிகன்டோ மாக்கியாவை அடைச்சு வச்சிருந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்க ஹீரோஸ் எல்லாமே பாதுகாக்கும் போது வில்லன்ஸ் வராங்க. வந்து என்ன பண்றாங்க, கிளவுட் சைட்ல இருந்து அட்டாக் பண்றாங்க. வானத்துல இருந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி வேவ் வச்சு அட்டாக் பண்றாங்க. இது ஆல்ஃபாரோனோட வாய்ஸ் ஆயுது. அதனால என்னப்பட்ட பில்டிங்கா இருந்தாலும் சரி இதை வந்து உடைச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நம்ம ஆட்களால எதுவுமே பண்ண முடியல. கீழ இருந்து எதுவுமே மவுண்ட் லேடியும் பார்த்து என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இவனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இருந்தாலுமே அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இப்படி ஆகிட்டே இருக்கும்போது இருக்க அந்த செல் உடஞ்சி உள்ள இருக்க கிகன்டோ மாக்கியாக்கு இது ஆல்ஃபாரோட வாய்ஸ் இல்லையா, அதனால கேட்டு வெளியே வந்துடுறான். மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அட பாவி இந்த நாய் யாரா வெளியே விட்டதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கேன். அவனை எப்படியா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹீரோஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் கிரிஷிமா சைடுல என்ன பண்றாங்க, இந்த சண்டைக்கு மத்தியில ஷின்சோவும் நேக்கா வந்து உள்ள கூட்டு வந்திருக்கான். அவனுக்கு பெருசா ஃபைட்டிங் பவர்லாம் இல்ல. இருந்தாலுமே அந்த பிரெயின் வாஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணலான்னு. ஆனா அங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஜெல்லி மாதிரியான கிரீச்சர் வந்து இவனை பிடிச்சது. இது ஒரு வில்லன். இந்த வில்லன் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். பாக்குகோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜெல்லி ஃபிஷ் மாதிரி ஒன்னு பிடிச்சிரும் பாத்தீங்களா. நம்ம டேக்கு கூட அவனுக்கு பவரே இல்லாத போய் ட்ரை பண்ணுவான் காப்பாத்துறதுக்கு. இல்லன்னா இப்ப திரும்ப வந்திருக்கான். பாக்குகோட இவன் வந்து வீக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி, அதாவது ஸ்டார்டிங்ல இந்த பாக்குகோட ஷின்சோ வந்து வீக். அவனுக்கு வந்து என்னன்னா பவர் வந்து 1v1ல போறதுக்கு இண்டிவிஜுவலா ரொம்ப ஆயிலாம் கிடையாது, வெறும் மைண்ட் கண்ட்ரோல் தான். அவன் ஏமாத்த நேரம் பார்த்து இவன் வந்து பிடிச்சிடறான். நம்மளால கிரிஷிமா என்ன பண்றான், போயிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி அதை தடுக்கலாம் அப்படி ட்ரை பண்றான். இருந்தாலும் அது குழவன் ஜெல்லி மாதிரி இருக்கனால இவனால எதுவுமே பண்ண முடியல. இந்த சமயத்துல இந்த பக்கம் பார்த்தா அந்த கிகன்டோ மாக்கியா மவுண்ட் லேடியை போட்டு பரட்டிக்கிட்டே இருக்கான். சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. எல்லாரும் செத்து போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த வில்லன் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப கிகன்டோ மாக்கியோட கை வந்து அப்படியே அழுகிறா பாய் போயிடுது. எப்படின்னா ஆசிட்ல மெல்ட் ஆன மாதிரி. அது பண்ணது யாருன்னா ஆசிட் பவர் யூஸ் பண்ணுவா இல்லையா ஒரு பொண்ணு, நம்ம டேக்கோட கிளாஸ்ல படிக்கிறாள் அவதான். அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ஸ்கேல், அதாவது கிகன்டோ மாக்கியோட பாடியே வந்து மெல்ட் பண்ற அளவுக்கு ஆசிட ப்ரொடியூஸ் பண்றான். அதனால அவ பாடி எரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ட்ரை பண்றான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க கூட ஃபைட் பண்ணும்போது இவன் வந்து ஒரு பெஸ்ட் அட்டாக் ஒன்று கொடுத்துருப்பான். இருந்தாலுமே அது பெருசா டேமேஜ் ஏற்படுத்திருக்காது. அந்த நிலைமை திரும்ப ஏற்படக்கூடாது, திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அடிப்படக்கூடாது அப்படின்றதுனால அவளுக்கு ஹர்ட் ஆனா பரவாயில்ல, கையே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவளோட அந்த ஆசிட் பவரை மொத்தமா கிரியேட் பண்ணி அவன் மேல அடிச்சுட்டு இருக்கான். எனக்கு மிட்நைட் சென்சேவர் ரொம்பவும் பிடிக்கும். அவங்களோட இழப்பனால தாங்க முடியல, இது ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கிரிஷிமா இருக்கா இல்லையா, அவனை அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெல்லி ஃபிஷ் மண்டைக்குள்ளேயே ஆசிட போட்டு விட்டுறான். அவங்க வந்து தப்பிக்க ட்ரை பண்றான். ஏன்னா குழப்பம் இருக்கிறதுனால ஆசிட் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. ஆனா அவனை செத்து போயிடா. அப்படியே இப்போ நம்ம ஷின்சோவை சேவ் பண்ணிட்டாலா. அதுக்கப்புறம் கிகன்டோ மாக்கியாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு அங்க போறா. போகும்போது என்ன பேசிட்டு போறான்னா, நாங்க வீக்கா இருக்கிறதுனால தான் ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் பத்தி எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் ஒருத்தர் எங்களால் சப்போர்ட் பண்ணிக்க முடியுது. எங்களுக்கு மட்டும் இல்ல வில்லன்ஸான உங்களுக்கும் அப்படி விடானே அப்படின்ற மாதிரி கேட்க வில்லன்ஸ் யோசிச்சு பாக்குறாங்க. அந்த ரீடஸ்டோ இருக்கும்போது நீங்களே என்னோட காம்ரேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஒருத்தர் சப்போர்ட் இல்லாம யாராலுமே மேல வர முடியாது அப்படின்றது வில்லன்ஸ் ஹீரோ ரெண்டு பேருக்குமே சேமானதான். இருந்தாலும் அவங்க பாதையில இருந்து பின் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கிகன்டோ மாக்கியா ஒரு செகண்டுக்கு நிக்கிறான். அப்ப நம்ம ஷின்சோ அவரோட பவர் யூஸ் பண்ணி என்ன பண்றானா, இவனை பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுறான். ஆல்ஃபாரோனோட வாய்ஸை யூஸ் பண்ணிட்டு அந்த வயர்ல இருக்கானுங்க இல்லையா வில்லன்ஸ், அவனுங்களை அடிச்சு போறான்ற மாதிரி சொல்ல அவன் ஒரே அடியே தான் அடிக்கிறான். அவனுங்க எல்லாம் பஞ்சாமிரதம் ஆயிராங்க. இவன் இதுக்கு முன்னாடி டார்டாரஸ்ல இருந்து தப்பிக்கும் போது ஆல்ஃபாரோனோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இவன் மிமிக்ரி பண்றான். கஷ்டமா இருந்தாலும் இந்த கிகன்டோ மாக்கியா எப்படியோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படியே அந்த ஆசிட் யூஸ் பண்ற பொண்ணு கீழே விழுவோம். நம்ம கிரிஷிமா வந்து பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு ஏன்டி இப்படி பண்ணன்ற மாதிரி கேட்க, அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தல அதுதான் நான் திருப்பி பண்ணன்ற மாதிரி அவன் சொல்லுவோம். என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு ஹீரோ காப்பாத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த கிகன்டோ மாக்கியா மாதிரி ஏறி அந்த சிச்சுவேஷனை ஹெட் குவார்டர்ஸ்க்கு ரிப்போர்ட்டும் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அங்க ஆல்ஃபாரோலுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ரீவைன் பவர் யூஸ் பண்ணதால கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதால அங்க சப்போர்ட்டுக்கு போறாங்க. கட் பண்ணி பிரசன்ட் தான் காட்டுறாங்க. பிரசன்ட்ல என்ன ஆகுதுன்னா கிகன்டோ மாக்கியா, இதுக்கப்புறம் மவுண்ட் லேடி, அப்புறம் சுத்தி இருக்க எல்லா ஹீரோஸுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆல்ஃபாரோட சுத்து போட்டு. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கிகன்டோ மாக்கியா மேல உட்காந்துட்டு நம்ம ஷின்சோ கண்ட்ரோல் பண்றான். ஷின்சோவோட எபிலிட்டி அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா டைரக்டா அவன் மேல அட்டாக் பண்ணணும். அப்படி அட்டாக் பண்ணிட்டா அந்த பிரெயின் டேமேஜ் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோல் வந்து உடஞ்சிரும். அதனால என்ன பண்றான்னா இந்த ஆல்ஃபாரோன்னு அவன் மேல ஒரு அட்டாக் செலுத்துறான் பாருங்க. அது கிகன்டோ மாக்கியா தடுத்துறான். இருந்தாலுமே அது ஷின்சோ மேல போய் பட்டுட்டு அந்த பிரெயின் கண்ட்ரோல் வந்து உடஞ்சி. ஆனா இங்க ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. அது என்னன்னா அந்த பிரெயின் கண்ட்ரோல் உடஞ்ச பிறகுமே கிகன்டோ மாக்கியா ஆல்ஃபாரோன்னு அட்டாக் பண்றான். ஏன் அட்டாக் பண்றானா, மாஸ்டர் நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படின்னு கத்துறான். என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் கிகன்டோ மாக்கியா இருக்கும்போது ஆல்ஃபாரோன்னு ஒரு சாகர நிலைமையில இருந்திருப்பான். அப்ப வந்து போய் ஒளிஞ்சிருப்பான் இல்லையா. என்ன சொல்லிருப்பானா, நீ வந்து இப்படியே வந்து சுத்திட்டு என்னோட அடுத்த சக்சஸரான ஷிகராக்கி வந்து வருவான். அப்ப வந்து என்ன பண்ணா, அவனுக்கு போய் சர்வ் பண்ணு, அவனுக்கு வந்து எல்லா சேவைகளும் செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் ஷிகராக்கி வந்து அவனோட வாய்ஸ் ஸ்மெல் எல்லாமே நம்ம ஆல்ஃபாரோனுக்கு சிமிலரா இருந்திருக்கும். சோ அவனுக்காக இவன் ஒர்க் பண்ணிருப்பான். ஆனா என்னன்னா திரும்ப வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஆல்ஃபாரோன் கடைசி வரைக்கும் திரும்ப வரவே இல்லை. என்ன ஏமாத்திட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு வெஞ்சன்ஸ் ஒரு கோவத்தை கிகன்டோ மாக்கியா வந்து வச்சிருக்கான். அவனுக்குள்ள ஒரு சோகம் இருந்துட்டு இருக்கு. அவன் மாஸ்டர் வந்து அவனை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகம் கோவமா சேஞ்ச் ஆகுது. அந்த கோவத்தை நம்ம ஷின்சோ யூஸ் பண்ணிக்கலாம். அவனால மைண்ட் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம மிடோரியாவை ஃபர்ஸ்ட் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். ஆனா அதை பிரேக் பண்ணிருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் இருக்கு, அதாவது மனசு இருக்கு. அதே மாதிரி இந்த கிகன்டோ மாக்கியாக்கும் இவன் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணா இல்லையா, அப்பவே என்ன இருக்குன்னா கிகன்டோ மாக்கியா உள்ள வந்து முடங்கிட்டே இருப்பான். நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், என் மாஸ்டர் என்ன விட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சோ இவன் என்ன பண்றான், இவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது தெளிவா அப்படின்னு சொல்லி அவனோட கோவம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து தீனி போடுற மாதிரி அவன் பண்ணி விட்டுறான். அந்த கோவத்தை தூண்டி விடுறான். இது மூலியமா அவன் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த அந்த கோவங்கள், அதுக்கப்புறம் ஆத்திரங்கள் எல்லாமே வெளிப்படுது. அது ஆல்ஃபாரோனுக்கு எதிராக திரும்புது. இது அவனுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் தான். ஏன்னா ஒரு பக்கம் கிகன்டோ மாக்கியா, அதுக்கப்புறம் மவுண்ட் லேடி, அதுக்கப்புறம் மத்த ஹீரோஸ் எல்லாரும் போட்டு இவனை பொல பொலன்னு பழுந்துகிட்டு இருக்காங்க. ஆர்னர் பண்ணி காது மேல டப்பால் டிப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்க. இப்ப மேல காட்டுறாங்க ஹெலிகாப்டர்ல 2
2-3 பிரஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க வராங்கன்னா உலகத்தை வந்து இன்னும் காட்டணும், இந்த வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஜப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எல்லாருமே இந்த சிகராக்கிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டாங்க இல்லையா உலக நாடுகள் எல்லாமே. ஏன்னா அழிஞ்சிரும் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பயம். ஆனாலுமே இன்னும் கூட ஹீரோஸ் விட்டு கொடுக்கவே இல்லை, அவங்க நம்பிக்கை வந்து உடையவே இல்லை அப்படின்றத காமிக்கிறதுக்காக அவங்க எந்த அளவுக்கு ஃபைட் பண்றாங்க அப்படின்ற நம்பிக்கை உலகம் ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற ஃபைட் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கு. டிஃபரெண்டான பீப்புள் வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியுது ஆஹா சண்டை போறாங்களா அப்படின்னு. இதுல ஒரு பிரஸ்காரங்க வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கிகண்டமாக்கியா அவுத்து விடும்போது அதாவது அவன் அந்த ஊரே அழிச்சிட்டு இருப்பான் இல்லையா, அப்ப அவங்க வீடுகள்லாம் அழிஞ்சிருக்கும். சோ அதனால எண்டவர் கிட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. கம்பெனிஸ் எல்லாமே அழிஞ்சிச்சு, அந்த ஊரே பத்தின நொறுங்கி போய்கிறது. இருந்தாலுமே இவங்க நியூஸ்க்காக வராங்க. இது வந்து டிஆர்பிக்காகவோ ஸ்கூப்காகவோ இல்ல, ஏன்னா கம்பெனி அவங்க எதுக்காக வந்திருக்காங்க ரிவெஞ்ச் மாதிரி அவங்களால முடிஞ்சது இந்த உலகத்துக்கு இன்னும் காட்டுறாங்க நம்பிக்கை வந்து அழியல அப்படின்னு சொல்லி. லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஃபைட்டை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்படுது, இந்த கூட ஹீரோஸ் வந்து ஃபைட் பண்றாங்க நம்பிக்கை விடாம அப்படின்னு. ஜப்பான் அப்படின்ற ஒரு இடத்துல நம்பிக்கை வந்து இன்னும் இழக்கவே இல்லை அப்படின்றது உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே தெரிய வருது. அதே சமயம் இந்த பக்கம் சுமார் மாறா போய்கிட்டே இருக்கு பாருங்க. அடிக்கிற அடியில அந்த ஆல்பா ரவுண்டுக்கு உடம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. ஆனா இங்க ஒரு செம்ம ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அவுண்ட் லேடி அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க, வெப்பனை மாத்தி மாத்தி ஒரு பொண்ணோட பவர் யூஸ் பண்ணி. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒண்ணு வருது, விப்பு மாதிரி மவுண்ட் லேடியோட வயித்தை வந்து கிழிச்சு விட்டு அப்படியே ரத்தம் போல போல ஊத்துது. அது யாருன்னா ஆல்பா ரவுண்ட் தான் அந்த அட்டாக் யூஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம கை காலு தோல் எல்லாமே உடஞ்சு தொங்குது. அந்த நிலைமையில என்ன பண்றான், ஒரு பவர்ஃபுல்லான லேசர் லைட் மாதிரி ப்ரொடியூஸ் பண்றான். இது நம்ம சுக்கியமி அதுக்கப்புறம் ஹாக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே அடிச்சு தூக்கி விட்டுருது. குத்துயிரமா கொலையுரமா 2 பேருமே கீழே ஊந்துடுறாங்க. அங்க இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. எல்லாருமே அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த அட்டாக் எல்லாம் தூசி மாதிரி தட்டி விட்டு அவங்களே அச்சு போட்டுறான். ஆல்பா ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து எங்கர் ஸ்டேஜுக்கு போறான். அவன் வந்து அவனோட யூத் கண்டிஷனுக்கு போறான். அது மட்டும் இல்லாம அவனோட பவர் ட்ரிபிள் மடங்கு ஆயிடுது. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா அவனால ஃபர்ஸ்ட் அவனோட குவிக்ஸ் வந்து அவ்வளவு பெருசா யூஸ் பண்ண முடியாது வயசான ஸ்டேஜ்ல. ஆனா ஒரு வாட்டி அடிபட்டு ஹீல் ஆகும்போது அவன் சின்ன பையன் ஆயிட்டு இருக்கான். அப்படி சின்ன பையன் ஆகும்போது அவனுக்குள்ள இருக்க கோவம் அதுக்கப்புறம் உலகத்தை அழிக்கணுன்ற வெறி இது பாத்தீங்கன்னா அது அவனோட குவிக்ஸோட பவரை வந்து டபுள் ட்ரிபிள் ஆகுது. முன்னாடி இருந்ததை விட 1000 மடங்கு அதிகமான அவுட்புட் அவனால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இப்ப பார்த்த லேசர் லைட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பவர்னு. அவ்வளவு நேரமா சூப்பரா ஃபைட் பண்ற தெரிஞ்ச மாதிரி நம்ம சுக்கியோமியை ஒரே அடியில் தூக்கி போட்டுருவான். இந்த பையன் தானே என்ன அட்டாக் பண்ணது, இவனோட குறுக்க முதல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கியோமியோட டார்க் ஷேடோவை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஹாக்ஸ் வந்து குறுக்கில் நிக்கிற, நீ ஏன்டா வந்து நிக்கிற செத்தனா, ஏறி வீடு உன்னோட குறுக்குன்னு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ஸோட குறுக்கு எடுத்துடுறான் பாருங்க. ஆனா அந்த விங் வந்து ஃபுல்லா வளரவே இல்லை. ஏன்னா அவனோட டிஃபரெண்டான குறுக்கு அந்த ரீவைண்ட் சக்தியை வச்சு அதை வந்து ரெக்கவர் பண்ணவே முடியல. அப்புறம் வந்து டார்க் ஷேடோ எடுக்கலாம் அப்படின்னு போறான். போடும்போது ட்வைங்க்னு ஏதோ சவுண்ட் வருது. ஏன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஜெல்லி மாதிரி காலில் ஒட்டிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த ஜெல்லி மண்டியை ஒருத்தர் இருப்பான் பாத்து மிடோரியோட கிளாஸ்ல கூட படிக்கிற பையன். அவன் என்ன சொல்றான், டார்க் ஷேடோ எடுக்காதடா பரதேசி நாய், என்னோட பவர் எடு, என்னோட பவர் எத்தனை உன் ஹேர் ஸ்டைல் சூப்பரா ஆயிடும், அது உனக்கு பிடிக்கும்னு எனக்கு கண்டிப்பா தெரியும், டார்க் ஷேடோ மட்டும் எடுத்துடாது, அதுதான் எங்களோட நம்பிக்கை, டே நீ எடுக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். அவன் அழறத பார்த்துட்டு இந்த மாதிரி அழுது தான் நடிச்சிங்கிற மாதிரி தான் அவன் யோசிக்கிறான். ஃபிளைட் வரத பாக்குறான். ஓ நியூஸ்க்காக வந்திருக்காங்களா, பாக்கட்டும் அவங்க வந்து உங்களால ஜெயிக்க முடியலன்ற இந்த நிலைமை அப்பவாச்சும் இந்த உலகத்தை தெரியிட்டோம் நான் யாரு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம ஹீரோஸோட நிலைமையும் தெரிய போகுது, யாராலுமே எங்களை அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே மேல பறந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹாக்ஸ் என்ன நினைச்சு பார்த்துட்டு இருக்காருன்னா இனிமே அந்த யூ அகாடமில இருந்து எவாக்குவேட் பண்ண மக்கள் யாருமே வந்து வரல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்ப என்ன சொல்றாருன்னா இன்னும் கூட நம்பிக்கை போகவே இல்லை, நாங்க கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். யூஏக்குள்ள தான் காட்டுறாங்க. உள்ள இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா அவங்க வந்து எவாக்குவேஷன் சிஸ்டம் வந்து இன்னும் ஆன் ஆகவே இல்லை, ஒரே இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டிலோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைட்ல போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த எவாக்குவேஷன் சிஸ்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹேக் பண்ணி கரெக்டா பண்ணி வச்சிருக்காங்க. ஆனாலுமே நகர மாட்டேங்குது. அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல் பிராவாக்கில கேட்க அது வந்து உள்ளது யாரோ ஆபரேட் பண்றாங்க, யாரோ உள்ள இருக்கவங்க தடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப உள்ள காட்டுறாங்க. அந்த சிட்டிசன்ஸ்க்கு மத்தியில இந்த ஆல்பாரானுக்கு ஒர்க் பண்ற திருட்டு கம்யூனிட்டிங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆல்பாரான் வின் பண்ணிடுவாரு. அப்புறம் அவர் உலகத்தை வந்து இவங்க சொகுசா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து அழிக்கலாம் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவனை தடுக்கிறதுக்காக ஹீரோஸும் வராங்க. வரதை பார்த்துட்டு இவன் என்ன பண்றான், இவனோட ஷார்ட் பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்க கேபிள்ல வந்து பத்த வச்சு விட்டுறா. அதுல இருக்க ஒரு பில்டிங் பிளாக் அப்படியே ஒரு குடும்பத்து மேல விழுற மாதிரி போது பாருங்க. நம்ம ஹீரோஸ் தடுக்கலாம் அப்படின்னு போறாங்க. அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒரு ரிட்டையர்டு ஹீரோ இருக்காரு. அவர் பிடிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா எங்க போனாலுமே சரி அந்த பிரச்சனை திரும்பி நடத்தினா பயந்துகிட்டே இருந்தேன், இருந்தாலும் என் பாடி தானா மூவ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. இந்த பக்கம் சிச்சுவேஷன்ல ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் வந்து சமய கதற ஆரம்பிச்சாரு. ஐயோ என்ன சாமி இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா கத்துற பைத்தியக்கார ஏன்டா கத்துன்ற மாதிரி கேட்டா, அங்க பாருங்க டாபியோட ஹீட்டை பாருங்க, டாபியோட ஹீட்டை பாருங்கன்றான். என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டா டாபி வந்து அவனுக்குள்ள ஹீட் எனர்ஜி வந்து சேர்த்து வச்சிட்டு இருக்கானா. அதாவது எப்படின்னு இப்போ செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறான், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடுவான். என்ன சொல்றான்னா ஹீட் எனர்ஜி அவன் பாடிக்குள்ள சேவ் பண்ணி அவனே ஒரு பாவம் மாத்திட்டு இருக்கான். இன்னும் 10 நிமிஷத்துல அவன் வெடிச்சானா 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து மொத்த இடமே அழிஞ்சு போயிடும். 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல யூ அகாடமியில சிட்டிசன்ஸ்ல இருக்காங்க இல்லையா அவங்க தப்பிக்கிற ரூட்டுமே இருக்கு. அப்படின்னா அவன் வந்து மக்களையும் போட்டத்துல பிளான் போட தான் பண்ணானா, இல்லன்னா ஸ்கெப்டிக் போன் பண்ணி சொன்னா பேசி நின்னா இல்லையா அப்போ வந்து இவளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டானா இந்த தப்பிக்கிற ரூட் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. மக்கள் எல்லாம் இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிரதேசி ஆல்பாரோன் என்ன பண்ணிட்டு இருக்கானா நம்ம சிகராக்கியை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். ஐயோ இவனுக்கு 2 மாஸ்டர் ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னா உலகமே அழிஞ்சிருமே, என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. இந்த பக்கம் நம்ம டொடரோக்கி அதுக்கப்புறம் அவன் கூட அந்த இன்ஜின் பையனும் இருக்கான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் வாங்கியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம டொடரோக்கி என்ன பண்றான், டோயாவை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான். ஆனா டோயா இப்போதைக்கு
இப்போதைக்கு செகண்டரி விஷயம் ஆயிட்டான். ஏன்னா ஆல்ஃபா ஒன்று வந்து இங்க நம்ம மிடோரியாவை நோக்கி வரான் இல்லையா, அவனை தடுக்கணும், அவனை போயிட்டு நம்ம ஃபைட் பண்ணணும், நம்ம தான் வந்து மிடோரியாவை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்றான். அப்போ இந்த ஏடா பையன் இருக்காங்க, அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் வந்து எவ்வளவு பெஸ்ட் ட்ரை பண்ணி யாருன்ற உண்மையை வந்து உணர்ந்து அவனுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ண கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து பேசுறது வேற யாரும் இல்ல, நம்ம தலைமை ஆல்மேட் தான். என்ன சொல்றான்னா, தம்பிங்களா நீங்க வந்து அந்த ஆல்ஃபாரோனை என்கிட்ட விட்டுருங்க, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா டோயா பக்கம் போங்க, ஏன்னா இப்போ அங்க தேவைப்படுறது இன்ஜினும் ஐஸ் அண்ட் ஃபயரும் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ஏன்னா இப்போ ஆல்ஃபாரோனை தடுக்கிறதுக்கு அங்க ஹீரோஸ் கிடையவே கிடையாது, எல்லாருக்குமே அடிபட்டு இருக்கு, அவன் வரத்துக்கும் லேட் ஆகும். அப்புறம் நாங்க எப்படி அங்க போறதுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. தம்பி நீ முக்கிய பண்ண வேண்டிய விஷயம் அதுதான், நீ வந்து சந்தேகத்தோடய இவ ஆல்ஃபாரோட கூட ஃபைட் பண்ணலாம், உன்னால ஃபுல் பவர் எடுத்துட்டு வர முடியாது, அதனால ஒரு சந்தேகத்துல தீர்த்துட்டு நினைச்சுக்க, அப்போ உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் எடுத்துட்டு வர முடியும். அதான் சொல்றேன், உங்க அண்ணன் கூட சண்டை போடப்போ இப்போதைக்கு அவனை தடுக்கக்கூடிய பெஸ்ட் காம்போ நீங்க 2 பேர் தாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை என்கரேஜிங் பண்ணி விடுறாரு. ஏடாக்கு தான் காலில் வந்து அது சூடாயிடுச்சு, எப்படி இன்ஜின் ஒர்க் ஆகுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்ப இன்ஜின் கூல் ஆயிடுச்சு, வாப்பா ஏறிக்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏடா சொல்றான். சரி டோருக்கு அவன் மேலே இருக்கா. இவங்க இப்படி கிளம்பும் போது அங்க ஸ்டெயின் இருக்கான் இல்லையா, வெளில அம்மா அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க பாருங்க, சும்மா மின்னல் வேகத்துல பறந்துகிட்டு இருக்கான். ஏன்னா வந்து அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த டேட்டரி கத்துறாரு, டே ஆல்மைட் டே என்னடா பண்ண போற, கிட்டதான் குறுக்கே இல்லையா, நீ ஏன் சண்டை போட போறன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. டே இந்த சண்டை என்னோட தான்டா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சண்டை ஆரம்பிச்சு வச்சது நான் தான், இதை முடிக்க வேண்டியது நான் தான், என்னதான் எனக்கு குறுக்கே இல்லைனாலும் உன்னால என்ன இக்னோர் பண்ண முடியாது இல்ல, ஏன்னா சிகராக்கியோட கோவங்கள் உனக்குள்ளே இருக்குன்றது எனக்கு தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மேட் அவர் கையில ஒரு சூட் கேஸ் வச்சிருக்காரு. அது அப்படியே உருமாறுது, அயன்மேன் மாதிரி மாறுவாரு போல ஆளு. அவன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு டைட்ல போல நம்ம தலைவர் அப்படியே ஃபைட் பண்ண ஆரம்பிக்க பண்ணி ஈயோக்குள்ளதான் காட்டுறாங்க. அந்த திலுமுள்ளு வேலை பார்த்த ஆளுங்க எல்லாம் பொடிச்சிட்டு மிச்சம் இருக்கவங்க எவாக்குவேட் பண்ணி போறாங்க. போகும்போது யாருமே சைட்ல பாக்காதீங்கன்னு சொல்றாங்க. என்னடா அங்க டாபி வந்து அவரோட ஃபயரை வெளியே விட்டுட்டு இருக்கான். அதை அவங்க அம்மா குடும்பம் வந்து பாக்குது. இந்த பக்கம் எண்டவர்க்கா ஒண்ணுமே புரியல, சுத்தி இருக்க ஹீரோஸ் எல்லாம் வந்து அந்த ஹீட்டை தாங்கவே முடியல, அவராலே தாங்க முடியல, அந்த அளவுக்கு வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இவன் என்னடா பண்றதுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும். அப்பா என்ன பாருங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இவருக்கு வந்து சின்ன வயசுல அவன் சொன்னதை ஞாபகம் வருது. அவன் சின்ன வயசுல புது மூவ்ஸ் மேக் பண்ணிட்டு எடுத்து இவங்களை காட்டுவானா. இப்ப அதே விஷயத்தை தான் இங்கேயும் பண்றான். ஆனா என்னன்னா எண்டவரை கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்தோட பண்ணிக்கிட்டு இருக்கான். எண்டவராலே அந்த ஹீட்டை தாங்க முடியல. அவர் வந்து யோசிக்கிறாரு, எப்படி இவன் இந்த ஹீட்டை தாங்குறான், என் உடம்பே எரிக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தோல்ல எரிய ஆரம்பிக்குது. இப்பதான் அவருக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா இந்த ஃபிட்ஸ் எல்லாம் அவேக்கன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகும். அதன் மூலமா பல மடங்கு பவர் ஆகும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. அதுக்கு வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவான விஷயமும் இருக்கு. அது என்னன்னா இவங்களுக்கு வந்து இந்த 1-on-1 ஃபைட்ல யாருக்காவது பெருசா சண்டை போட்டு இந்த சாகர நிலைமைக்கு போனாங்கன்னா, அந்த சாகர நிலைமையில இருக்கும்போது அந்த உடலே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி குவிற்கு வந்து வேற மாதிரி ஆகும். அதுதான் இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஒரு பூ மலர்ற மாதிரி தெரியுது. அது என்னன்னா செஸ்ட் ஆண்ட என்ன ஆகுதுன்னா ஒரு ஐஸ் ஃபார்ம் ஆகுது. அவங்க அம்மாவோட குவிற்கு அது உன்னோட குவிற்கு இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவருக்கு வந்து ஃபிளாஷ் ஆகுது. இது வரைக்கும் அவர் பண்ண விஷயங்கள்லாம் இந்த ஐஸ் அண்ட் ஃபயர் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டாரு. அது மூலியமா தான் ஆல்மைட்டை வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு நான் உன்னை பார்க்காமலே விட்டுட்டேன். ஆனா நீ இந்த இவனா இருக்கு என்ன பார்த்துட்டு தானே இருந்த, பண்ண தவறுகள் வந்து திருத்திக்கிட்டு நான் வந்து அதெல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு, அதாவது இவர் பண்ண பாவத்துக்கு அந்த பாவங்களை சுமந்துட்டு வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா எப்போத்துல இருந்தே இந்த எண்டவரை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா எண்டவர் ஒரு நாள் கூட இவன் வந்து கண்ணு கொடுத்து பார்க்கவே இல்லை. அந்த ஒரு கோவத்தை தான் அடக்கி வச்சு இன்னைக்கு ரிலீஸ் பண்றான். அதை தெரிஞ்சவனு இவர் என்ன பண்றான்னா, அவனை வந்து தனியா சாக விட மாட்டேன், நானும் போடுவேன், ஆனா வேற யாரையும் நீ கொல்லக்கூடாதுன்றதால இவன் வந்து ஆகாயத்தை கூட்டு போயிட்டு அங்க பிளாஸ்ட் பண்ணிடலாம், அதனால யாருக்குமே ஆபத்தாது, நம்ம 2 பேர் செத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாரு. ஆனா அவரோட பவர் வச்சாங்க பாத்தீங்கன்னா மேல போகவே முடியல. சரி உன்னோட ஃபயர் பவர் எடுத்துக்கிறா, அவன் பவர் நான் கடன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃப்ரீஸ் ஆகுது. என்னடான்னு பார்த்தா அவன் வைஃப் இருக்காங்க இல்லையா, எண்டவரோட வைஃப், அவங்க வந்து அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்றாங்க. எதுக்காகனா அவங்க பையன் வந்து இப்ப சாகர நிலைமையில இருக்கா, அவரோட ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்காக. அவங்க வந்து தூரத்துல இருந்து பாத்துருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து மனசே கேட்காது, அவனை காப்பாத்துக்கா வரன்றதால அங்க ஒரு மிஷினை யூஸ் பண்ணி டாபி ஃபைட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு வராங்க. வந்த உடனே எண்டவருக்கா ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுது. ஏய் நீ என்னடி இங்க பண்ணிட்டு இருக்க, நீ எரிஞ்சு போயிடுவ, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எரிஞ்சு போவ, என் ஹஸ்பண்ட் அண்ட் போடுங்க 2 பேரும் எரிஞ்சு போறத பாத்துட்டு நான் என்ன சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப டாபி வந்து கத்த ஆரம்பிக்கிறான், அம்மா அது புயுமி நாட்ஸ் நீங்களும் வந்திருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க தம்பிங்க அதுக்கப்புறம் தங்கச்சிங்க அவங்களும் வந்திருக்காங்க. மொத்த ஃபேமிலியுமே அங்க வந்திருக்கு. எல்லாருமே சேர்ந்து அந்த ஐஸ் பவர் யூஸ் பண்ணி ஒரு கூல் பண்ண ட்ரை பண்றாங்க. எல்லாருமே அவன் பவரை சேர்ந்து இவன் வந்து கூல் பண்ண ட்ரை பண்ணும்போது அவனுக்கு வந்து என்னன்னா மனசுக்குள்ள தோணுது, ஆட பாவிங்களா இது இவ்வளவு ஈஸியான விஷயமாடா இது, என் ஃபேமிலிக்குள்ள முன்னாடியே பேசிட்டு போல, ஆனா இப்ப எல்லாமே டூ லேட் ஆயிடுச்சு, என்னால திரும்பி போக முடியாது, அவங்க கிட்ட என்னால பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு அப்படியே உடைய ஆரம்பிக்குது. அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் ஹீட் குறைய மாதிரி தெரியும், ஆனாலுமே அந்த பிளாஸ்ட் வந்து தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா ஆட்கள் எல்லாம் உயிர் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு ஓடும்போது ஒரு சின்ன நம்பிக்கை தெரியுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம டொடோரோக்கியும் ஏடா பையனும் தான். 2 பேரும் சும்மா ஜெட் ஸ்பீட்ல வரானுங்க. ஏர்கிராஃப்ட் கூட இந்த ஸ்பீட்ல போகாதா, அவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கானுங்க. அது எப்படி போறானா, அவனோட இன்ஜின் யூஸ் பண்றானா. அப்ப டொடோரோக்கு வந்து என்ன பண்றான், ஐஸ் யூஸ் பண்ணி ஒரு பிளேட் மாதிரி உருவாக்குறான். அதுக்கப்புறம் ஃபயர் யூஸ் பண்ணி அங்க ரெசிஸ்டன்ட் பண்றான். இது மூலியமா வந்து ஸ்பீட் வந்து அதிகமாகுது. அதான் ஆல்மேட் சொன்னாரு, இவங்க 2 பேரோட காம்போ யூஸ் பண்ணி தாண்டா அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பாவி சூப்பரா நடத்திருக்கியா யார் அளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற பார்த்தா பாக்குறாங்க. நம்ம பசங்க என்ட்ரி கொடுக்குறானுங்க பாருங்க. அதுக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல ஏடோட இன்ஜினுமே பாத்தீங்கன்னா பிச்சின் வந்தது, அவனோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே டேர் ஆயிட்டு. அப்புறம் டோடோரோக்கி மட்டும் ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும்போது என்ன பண்றானா, அவங்க அம்மாக்கு லெட்டர் எழுதின விஷயத்தை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான்.
அதாவது என்னன்னா இந்த மாதிரி நான் கிளாஸ்ல இருக்கவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து சும்மா சும்மா வந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பப்போ சண்டை வருது. ஆனாலுமே அந்த சண்டைகள் வர வர நான் ரொம்ப க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா அவங்க வந்து மத்தவங்களுக்காகவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி தனக்காக ஆடுறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்காக ஆடுறத பார்க்கும்போது அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்கு. அதனால கஷ்டமா இருந்தாலும் நான் வந்து குட் லக்கா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. அவன் வந்து அந்த ஃபிளாஷ் ஃபயர் ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி பாஸ் பர்சன் சொல்லிட்டு ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி அவனோட அல்டிமேட் டெக்னிக்கை உருவாக்கிட்டு ஓடி வர டாபியை நோக்கி தான் வரும்போது பஞ்ச் பண்ண கை ஓங்குறான் பாருங்க. அப்படி ஓங்கும்போது டாபி அதை பாக்குறான். பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியுது, சே இது இவ்வளவு ஈஸியா இருக்கேடா, நான் வந்து என் ஃபேமிலி கூட முன்னாடியே சண்டை போட்டு சால்வ் பண்ணியிருந்தேன்னா பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை பேசிருக்கலாம். ஆனா இப்போ வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்ச நேரத்துல எல்லாமே அழிய போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி வெடிக்கிற நிலைமைக்கு வரவும் கரெக்டான ஃபிளாஷ் ஃபயர் யூஸ் பண்ணி தொடருக்கு வந்து ஒரு பஞ்சு கொடுக்குறான். பஞ்சு கொடுக்கும்போது அந்த பிளாஸ்ட் வந்து பெருசாகி அப்படியே சின்னதாகி அந்த இடமே பாத்தீங்கன்னா பிளாஸ்ட்ல இருந்து காப்பாற்றப்படுது. அது எல்லாமே அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போது பாருங்க. அவ்வளவுதான், அங்க இருக்க எல்லாம் உடஞ்சு போயிடுறாங்க. என்னோட இந்த ஃபிளாஷ் ஃபயரை வச்சு சின்ன இதை வந்து தடுத்துக்க முடியாது, நீங்க எல்லாம் ஃப்ரீஸ் பவர் யூஸ் பண்ணதால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது, ஏன்னா அவனோட ஹீட் பவர் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தொடருக்கு சொல்லிட்டு விழுந்துடுறான். விழுந்த பிறகு வந்து உள்ளுக்குள்ள இருந்தே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கேன். எந்த வந்து கிட்ட போறாரு, என்ன மன்னிச்சிடுறா, நீ கூப்பிடும்போது அந்த பார்க்குக்கு நான் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அழுதுகிட்டு அவன் என்ன சொல்றான், போடா பைத்தியக்கார அப்பா, பைத்தியக்கார ஃபேமிலிடா, நீங்க எல்லாரையும் ஹேட் பண்றானு, எல்லாரும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான் பாருங்க. அப்படிதான்டா திட்டுறான், நீ எங்களோட ஃபேமிலிடா, நீ எங்களை திட்டி தாண்டா அவள அப்படி சொல்லிட்டு எண்டவர் அழ ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஃபேமிலியோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கடைசி ஒரு எண்டுக்கும் வருது. இந்த பக்கம் குங்காவலால காட்டுறாங்க. அங்க இந்த விஷயத்த நம்ம டோகா ஹிமிகோ பார்த்துட்டு அவன் சொன்ன வார்த்தைகளை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நாளை அப்படின்றது தீர்மானம் இல்லாதது, அதனால நீ அழுதாலுமே சிரிச்சாலும் நாளைன்றது வரதான் போகுது, நாம சிரிப்போமே டோகா ஹிமிகோ, ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அவன் சொல்லவும் இந்த வார்த்தையை கேட்டு தான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் டோகா ஹிமிகோ நினைச்சிருப்பான். ஆனா இப்போ டாபி செத்தானா உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியவே இல்லை. ஹீரோஸ் எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருக்க எல்லா ஹீரோஸையும் மத்தியா கொல்லதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ட்வைஸோட பவர் யூஸ் பண்ணி சும்மா அல்டிமேட்டா அங்க டபுள் ஆயிட்டே இருக்கா. அங்க இருக்க ஹீரோஸ் ஒரு கட்டத்துக்கு மேல அதை தடுக்கவே முடியல, ஏன்னா அவங்களோட கவுண்ட் ரொம்பவும் கம்மியா இருக்கு. இவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அல்ல மாதிரி வந்துட்டு இருக்கா. அது சொன்னா மாதிரி பாக்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஆள் வந்து உயிரோடு இருக்காரானே தெரியல, ஏன்னா அவர் நிக்கிற பொசிஷனை பார்த்தாலும் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இந்த இடைஞ்சலுக்கு இடையில தேவை சேர்ந்து நம்ம பசங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல டோக்கா மட்டும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாரையும் போட்டு சொல்லணும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்குள்ள இருந்து நம்ம ஓச்சா கொச்சா வரா, என்ன சொல்றான், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் அதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓச்சா கொச்சா என்ன சொல்றான், ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்றது எனக்கு தெரியும், ஆனா ஒரு வாட்டி காது குத்து நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளு. உன்னால வந்து வயசோட பவர் யூஸ் பண்ண முடியுது, ஆனா அதை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியல. அதாவது டாபியோட பவர் சிகராக்கிற பவர்ல யூஸ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்து நம்ம ராப்பி என்ன சொன்னானா, உன்னோட காதல் வந்து அவங்க மேல நீடல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது உண்மை கிடையாதுன்னு நினைக்கிறேன். உண்மையான ரீசன் என்ன தெரியுமா, உனக்கு வந்து மனசுக்குள்ள பியூரான காதல் இருக்கு, ஆனா அந்த காதல்ல இப்ப கோவம் அப்படின்ற ஒரு கலப்படம் கலந்துச்சு, அதனால தான் உன்னால அவங்க பவர் யூஸ் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. உனக்கு என்னடி தெரியும் வாழ்க்கையை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து அவன் ஃப்ராப்பியை வலிச்சிடறான். இதெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வாழ்றவங்க ஏன் கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும், நான் வாழ்ந்த வாழ்க்கையை நீ எப்ப பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ராப்பியை போட்டு தள்ளுறதுக்காக வரா பாருங்க. அப்ப நம்ம ஓச்சா கொச்சா அவ கையை பிடிச்சி வலிக்கவும் டோகாவோட பாஸ்ட் நடந்த விஷயத்தை தான் காட்டுறாங்க. அவ சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்பேரோ செத்து கிடக்கும், அதோட ரத்தத்தை உரியத்தை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் செம்ம கடுப்பாடுறாங்க. ஒரு ஸ்பேரோ கொண்டு ரத்தத்தை உரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் என்ன சொல்றான், இல்ல அது ஆல்ரெடி செத்து கிடந்தது அப்படின்றா. அதுக்கப்புறம் இவளை ஒரு இடத்துல திரும்ப சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு என்னன்னா இவளோட குவிக்கோட காரணத்தினால ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது போல. அதனால இவ பாக்குற விஷயங்கள் காதலிக்கிற விஷயங்கள் எல்லாத்தோட ரத்தத்தையும் முறிடும் ஒரு ஆசை வருது. உதாரணத்துக்கு நமக்கு ஒரு டாக் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம போய் கொஞ்சம் விளையாடுவோம் பாத்தீங்கன்னா, அதே டோகாக்குனா எப்படின்னா அதோட ரத்தத்தை குடிக்கணும்னு ஆசை வருமா. ஆனா இது மத்தவங்களுக்கு பார்க்கும்போது கிரீப்பியாவும் ஒரு கேவலமான கிரீச்சர் மாதிரி தான் பாக்குறாங்க. ரத்தத்தை போய் குடிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒதுக்கியே வைக்கிறாங்க. உன் ஃப்ரெண்டோட ரத்தத்தை குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க பாருங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான், நான் அதெல்லாம் பண்ணல, அவளுக்கு அடிப்பட்டு ரத்தம் ஒழிவிட்டு இருந்து அதை நான் வாய வச்சு குடிச்சேன்ற மாதிரி சொல்ல, அதை தாண்டி இங்க அப்நார்மல் சொல்றதுனால ஏன் நார்மலா இருக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். குழந்தை என்ன சொல்லுதுன்னா, நான் எல்லாரோட முகத்தையும் பாக்குறேன், அவங்க எல்லாம் என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஆக முடியல, ஏன்னா யாரெல்லாம் பாக்குறேன்னா அவங்க எல்லாம் எனக்கு பிடிக்குது, அவங்களோட ரத்தத்துல நான் குடிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அவங்க எல்லாம் வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்றாங்களா, ஏன் எல்லாரும் ரத்தத்தை குடிக்க மாட்டாங்கன்றா. இவன் நார்மலே கிடையாது, ஒரு மனுஷே கிடையாது, ஒரு மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி இவளை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா அது அவளோட குவிக்கோட காரணம்ன்றது யாருக்குமே வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. இப்படி ஆறுனதுக்கான ரீசன் இவங்க பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டியும் ஒரு காரணம்னே சொல்லலாம். இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் தான் காட்டுறாங்க. ஃப்ராப்பி கீழே விழும்போது அது இயர்போன் ஜாக் பிடிக்கலாம் ட்ரை பண்றா பாரு, அது டூப்ளிகேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு ப்ரோ ஹீரோ சொல்றாரு. உண்மையா பார்த்தா அது வந்து டோகா போல க்ளோன் யூஸ் பண்ணி அதை வந்து பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இங்க இருக்கிற நம்ம ஃப்ராப்பி அதுக்கப்புறம் இயர்போன் ஜாக் அவங்களோட ரத்தத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு அதையுமே குடிச்சிடறா. அதை குடிச்சிட்டு அவங்கள மாதிரி உருமாறி அங்க இருக்கவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்களா. இதுக்கு மேல ட்விஸ்ட், ஏன்னா ஏற்கனவே இது லட்சக்கணக்கில் வந்துட்டு இருக்கு. இதுல எது டோகா எது வந்து நம்ம ஆட்கள்னே தெரியாது. ஃப்ராப்பி என்ன சொல்றானா, நானும் வந்து ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணி வாழ்ந்தா வந்து ஹீரோன்னு நினைச்சா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா வில்லன்னு, ஆனா அது தப்பு, தயவு செஞ்சு நான் வந்து கெஞ்சி கேட்கிறேன், ஒரே ஒரு வாட்டி நீ வந்து கொச்சா சொல்ற வார்த்தைகளை மட்டும் காது கொடுத்து கேளு அப்படின்ற மாதிரி ஃப்ராப்பி வந்து அவளை கெஞ்சி கேட்கறான். ஆனா இவரோட வார்த்தைகளுக்கு மதிப்பே கொடுக்காம இந்த டோகா பொண்ணு என்ன பண்றா, கத்தி எடுத்து ஓங்கி ஓச்சா கொச்சாவோட வயிற்றிலே சொறி விட்டுறா. அவளுக்கு ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குது. உங்களுக்கு என் வாழ்க்கையை பத்தி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அவ கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி பாஸ்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. என்னன்னா இந்த வில்லன் லீக்ல சேர்ந்த உடனே பசங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ட்வைஸ் என்ன சொல்றான், உனக்கு ஒரு வில்லன் பேரை வைக்கலாம்ன்றான். அதுக்கு ஸ்பின்னர் வந்து இவளுக்கு வேம்பயர்ன்ற மாதிரி ஒரு பேரை சஜஸ்ட் பண்ண. நம்ம ட்வைஸ் வந்து பிளட் குடிக்கும்
காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை வச்சுக்கிட்டு இருக்கான். இது இவளுக்கு வந்து பிடிக்கவே இல்ல. வில்லன் நேம் எல்லாம் வந்து சும்மா ஃபேன்சிக்கு வைக்கிறதாண்டா டே, அதெல்லாம் எதுக்கு நீங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி டாபி சொல்லுவோம். நாயே உன்னோட உண்மையான பேர் எடுத்து தெரியாதுன்ற மாதிரி தான் ஸ்பின்னர் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு நம்ம சிகராக்கி என்ன சொல்றானா, இதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல ஃபர்ஸ்ட் குவிற்கு வந்தது இல்லையா, அப்ப வந்து யார் வில்லன் யார் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிமினேட்டே பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த பட்ட பேரு அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தனோட வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக அவனுக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருக்காங்க. அப்புறமா தான் அது வந்து ஃபேமஸ் ஆயிட்டு வில்லன்னா எப்படி வைக்கணும், ஹீரோனா அந்த மாதிரி பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த காமிக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. காமிக் வச்சு தான் ரியல் லைஃப் மாற ஆரம்பிச்சது. அதனால வில்லன் நேம்லாம் வந்து நமக்கு தேவையே இல்ல. வில்லன் நேம்னு வைக்கிறது, ஹீரோ நேம்னு வைக்கிறது ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு வாழ்ற மாதிரின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு டோகா என்ன சொல்றான், ஆமா அந்த மாதிரி நான் வைக்க மாட்டேன், ஏன்னா என்னோட ஐடென்டிட்டி நான் மறைக்க மாட்டேன், இந்த உலகம் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிச்சு. டோகா ஹிமிகோவா என்னோட வாழ்க்கை நான் வாழ போறேன்ற மாதிரி தான் அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றா. கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ட காட்டுறாங்க. உனக்கு என் வாழ்க்கையை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டோகா வந்து அவளை கொல்றதுக்காக போயிட்டு இருக்கா பாத்தீங்களா. அப்ப அவன் என்ன சொல்றான், ஆமா எனக்கு வந்து சுத்தமா தெரியாது, தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கையை வச்சு அவளோட பவர் யூஸ் பண்ணிடுறான். ஆனா வேற எதுவுமே பண்ண மாட்டான். இங்க மேல அப்படியே ஹெலிகாப்டர்ல காட்டுறாங்க பாருங்க. அந்த இடத்துல வாய்ஸோட க்ளோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது லட்சக்கணக்கில் வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து அலறி போயிடுறாங்க. ஜெனரேஷன் மாற மாற குவிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்படி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த குவிக் வந்து பேரழிவை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ஒரு கோட் சொல்லியிருப்பாங்க. அது இப்ப நினைவரிச்சு ஒரே ஒரு பொண்ணு இப்ப உலகத்தையும் வந்து பரட்டி போட்டுட்டு இருக்க மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஓச்சா கொச்சா கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோன்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது அவ வந்து அவளோட பவர் யூஸ் பண்ணி எல்லாரும் ஃப்ளோட் பண்ணி வைக்கிறா. அவ வந்து சாவடிக்க மாட்டான். இப்போ பாஸ்டில் நடந்த விஷயத்தை சொல்றான். இன்னைக்கு நான் உன்னை பார்க்கும்போது உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அது உன்னை ஹர்ட் பண்ணிடுச்சு, அது பார்க்கும்போது நீ அழுத. ஆமா அதுதான் நீ உண்மையான நீ, உன்னோட உண்மையான முகத்தை நீ காமிச்சன்ற மாதிரி இந்த ஓச்சா கொச்சா சொல்லுவோம். ஆமா அதுதான் என்னோட உண்மையான முகம். அது பண்ணதுக்கான ரீசன் என்ன தெரியுமா, முதல்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு பயமா இருந்துச்சு, ஏன்னா நீ வந்து ஒருத்தனை யோசிக்காம கொள்ற. அது மட்டும் இல்லாம நம்ம விடோரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது உன்னோட பியூரான அந்த ஸ்மைல பார்த்தேன், அது பார்க்கும்போது எனக்கு ஒரு கட்டத்துல ஜெலஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு வில்லனா வந்து அந்த மாதிரி பண்ணும்போது இவ வந்து சின்ன வயசுல இருந்து அந்த சொசைட்டியும் சரி அவன் பேரண்ட்ஸும் சரி ரிஜெக்ட் பண்ணி வாழ்ந்ததுனால பெரியவளான பிறகு இந்த வில்லன் லீக ஜாயின் பண்ணி நானா வாழணும்ன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஓச்சா கோச்சாக்கு அது இப்பதான் வந்து புரிஞ்சிருக்கும். புரிஞ்ச உடனே அவன் என்ன சொல்றான், சின்ன வயசுல இருந்து நான் ஏகப்பட்ட பேரோட ஸ்மைல பார்த்திருப்பேன், அதனாலதான் ஒருத்தர் அழுத எனக்கு உடனே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம சின்ன வயசு யோகாவை மீட் பண்ற மாதிரியான ஒரு சீனை காட்டுறாங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, ஃபர்ஸ்ட் நீ மிடோரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அன்னைக்கு உன்னோட ஸ்மைல பார்த்தேன், அந்த அளவுக்கு பியூரான ஸ்மைல நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஏகப்பட்ட பேரை கொண்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், அது தப்புன்னு எனக்கு தெரியும், அதை நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. ஆனா பண்ண பாவங்களும் வந்து அழிஞ்சு போக போறது இல்ல, நீ செஞ்ச தவறுகளுமே வந்து மறைஞ்சு போக போறது இல்ல. நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறதும் கிடையாது, உன்னை கொல்ல போறதும் கிடையாது. நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், இன்னும் கூட உனக்கு என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்ததுன்னா நான் வந்து உன் மனசை விட்டு உன்கிட்ட ரொமான்ஸை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவளை சுத்தி ஒரு கலர் லைட் மாதிரி வருது. அங்க இருக்க ட்வைஸ் டபுள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடறாங்க. எப்படின்னா இப்போ ஷிகராக்கியோட பவர் வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் டிகேவா இருக்கும், அதுக்கப்புறம் கிரவுண்ட தொட்டா மொத்தமா டிகேவா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இப்ப டச் பண்ணாதான் வந்து ஃப்ளோட் ஆவாங்க. ஆனா இப்ப டச் பண்ணாம தூரத்துல இருக்கவங்க கனெக்ஷன்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்ப பவருமே டெவலப் ஆயிடுச்சா, யாரா இவ ஒரு பொண்ணு இந்த மொத்த சண்டையை வந்து மாத்திட்டாலேன்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டோகா ஹிமிகோக்கு ஃபர்ஸ்ட் ஓச்சா கொச்சாவோட பவர் யூஸ் பண்ணும்போது எப்படி அவளுக்கு வந்து சாவர நிலைமையில அந்த பவர் ஆக்டிவேட் ஆச்சோ அதே மாதிரி இப்போ ஓச்சா கொச்சாவோட வயித்துல குத்திட்டாங்களா, அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து உள்ள வந்து அவளோட பவருமே வந்து டெவலப் ஆகி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகுது. அவ தொடாமலே அங்க இருக்க எல்லாருமே லிஃப்ட் பண்றா அவளோட பவரை யூஸ் பண்ணி. ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தா அவளுக்கு வயித்துல இருந்து ரத்தம் போலன்னு போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் நேரத்துல வந்து அவ இறந்து போறதுக்கும் சான்ஸ் இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு பிளட் லாஸ் ஆகுது. இருந்தாலுமே அதை பத்தி கவலைப்படாம டோகா கிட்ட போனா அவகிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட இருக்க பூஸ்ட் எல்லாம் பயன்படுத்தி கிட்ட போய்கிட்டே இருக்காளா. இப்ப என்ன சொல்றானா, சின்ன வயசுல இருந்து எங்க பேரண்ட்ஸ் ரொம்ப போரானவங்க, நல்ல ஹீரோ வாங்கி அவங்களுக்கு காசு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா பெரியவரான பிறகு நிறைய விஷயங்கள் நான் கத்து டட்ட கிழிஞ்சு சண்டை போடுற மிடேரியாவை பார்க்கும்போது அவன் மேல எனக்கு காதல் ஏற்பட்டுச்சு, இதுதான் நான் உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்கறான். டோகாக்குமே எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சு பிளாஸ்ட் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. கரெக்டா இவ கிட்ட ஒரு கத்தி எடுத்து அவன் மேல குத்தலாம் அப்படின்னு ஒரு போரா பாருங்க. அது வந்து எப்படி அந்த சீனை காட்டுறாங்கன்னா, நம்ம டோகா ஒரு மான்ஸ்டர் மாதிரியும் ஓச்சா கொச்சா ஒரு சின்ன பொண்ணு மாதிரியும் அவ கை எடுத்து நீட்டுறான், இந்த ரத்தத்தை வேணா குடி அப்படின்ற மாதிரி. ஆனா இவ வந்து குத்தாம என்ன சொல்றானா, எனக்கு வந்து யாரெல்லாம் பாக்குறோன்னு எல்லாருமே காதலிப்பேன், டிஸ்கிரிமினேஷனே கிடையாது, ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி அனிமலா இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு அழகான ரத்தம் ஓடுது, அதனால தான் நான் அவங்களை காதலிக்கிறேன்ற மாதிரி அவ சொல்றான். ஓகே அப்படின்ற மாதிரி ஓச்சா கொச்சா சொல்லுவோம். மிடோரியாவை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணதுக்கான காரணம் சின்ன வயசுல அவன மாதிரி சைட்டோன்னு ஒரு பையன் இருப்பான், அவனை நான் காதலிச்சேன், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. ஆனா சைட்டோ கிட்ட என்னால போயிட்டு டைரக்டா ரத்த தத்தா அப்படின்னு கேட்க முடியாது. அப்படி கேட்டிருந்தா என்ன கிரீப் நீ மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒதுக்கி வச்சிருப்பான். நீங்க என்ன இப்படி ஒதுக்கி வச்சீங்களோ, நான் பார்த்து பயந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தேன் நான், அதனால தான் நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல இருக்க உண்மைகளை கொட்ட ஆரம்பிக்கிறா பாருங்க. அப்படியே ஓச்சா கொச்சாவுமே அவளை கட்டி பிடிக்கிறா. கட்டி பிடிக்கும் போது வயசோட பிளட்டோட பவர் வந்து இப்ப போக ஆரம்பிச்சது. ஏன்னா அவ எவ்வளவு பிளட் கன்சியூம் பண்ணாலோ அவ்வளவு நேரத்துக்கு பவர் வந்து இருக்கும். ஒரு 45 மினிட்ஸ் இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதுவுமே காத்தோட காத்தா கரைஞ்சு போதா ட்வைஸ் என்ன விட்டு போறானா அப்படின்ற மாதிரி அவன் நடிச்சுக்கிட்டே இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்வைஸோட பவர் காணாம போய்கிட்டு இருக்கு. அது கூடவே சேர்ந்து நம்ம ஓச்சா கோச்சாவோட பவரும் வந்து கலந்து போகுது. அவ ஓச்சா கோச்சா என்ன சொல்றானா, என்னதான் தப்புகள் செஞ்சிருந்தாலும் முகத்துல அந்த சிரிப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அது ரொம்ப பியூரா இருந்தது, அதை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருந்ததுன்ற மாதிரி சொல்றா. அதுக்கு டோகா வந்து இப்போ அவளோட ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல காட்டுவா பாருங்க. அந்த ஸ்மைலோடவே என்ன சொல்லுவானா, நான் கியூட்டா இருக்கனா அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுக்கு ஓச்சா கோச்சா என்ன சொல்றான், இதை நான் முன்னாடி நோட்டீஸ் பண்ணாம போயிட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு, இந்த உலகத்திலே உன்னோட ஸ்மைல பார்த்து தான் ரொம்ப பராமப்படுறேன்,
ஏன்னா அது ரொம்ப அழகா இருக்குன்ற மாதிரி சொல்ல. அப்படின்னா நான் அழகா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஸ்மைல் பண்ணிட்டே சொல்றா பாருங்க. ஆமா, இந்த உலகத்துல நீ தாண்டி ரொம்ப அழகுன்ற மாதிரி அவ சொல்லும். ஹிமிக்கோட பவர் வந்து இப்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. அவ குடிச்ச பிளட்டோட டைமையும் முடிஞ்சதுனால அங்க இருக்க எல்லாருமே வந்து மறைஞ்சு போறாங்க. அந்த க்ளோன்ஸ் எல்லாமே ஆக்ஸ கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ல கிட்ட விட்டுருப்பா. அப்ப ஆக்ஸ் என்ன சொல்றான்னா, என்ன மன்னிச்சிரு, ட்வைஸ் ரொம்ப நல்லவன் தான், அவன் செத்துற கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்லவும், இந்த பக்கம் டோகா ஹிமிக்கோமே பாத்தீங்கன்னா அவரோட பவரை முழுசா இழந்துட்டு அப்படி நின்னுகிட்டு இருக்காளா. திடீர்னு அவன் மைண்ட்ல ஒரு பயங்கரமான பெயின் ஏற்படுது. அவ பாடியில பாத்தீங்கன்னா பிரஷர் மாதிரி வருது. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஈச்சாகோச்சோட பவர் இப்ப டாய்ஸோட பவர் ரெண்டு பேரோட பவரையும் யூஸ் பண்ணதுனால அதுக்கான சைடு எஃபெக்ட் மாதிரி தான் அவளுக்கு வந்து ஆயிட்டு இருக்கு. இப்ப அங்க ஓச்சாகோச்சாவுமே இருக்கா. அவளை பார்த்தா பயங்கரமா ரத்தம் லாஸ் ஆகிட்டே இருக்கு. அவளால நகரவே முடியல. நகர முடியறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனாலுமே அவளால போக முடியல. உடம்புல அப்படியே கோல்டா இருக்க மாதிரி இருக்கா. இதை பாத்துக்கிட்டு இருக்கா ஹிமிகோ வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே தெரியல. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நானா இருக்கிறதுக்காக இந்த கத்தி எடுத்து ஏகப்பட்ட பேரை கொண்டுகிட்டு இருந்தேன். இப்போ உன்னை கொண்டுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்னோட வில்லன் லீக்ல போய் நான் ஜாயின் பண்ணிடுவேன். ஹீரோஸ் எல்லாருமே இறந்து போயிட்ட பிறகு என்னோட காலம் வந்துடும். நான் வந்து ஃப்ரீயா வந்து வாழ்வேன் அந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு டோகா வந்து என்ன பண்றானா, ஓச்ச கொல்ற மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து விட்டுறான். என்ன சொல்றானா, அந்த இடத்த நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரத்தத்தை குடிச்சு ஓச்ச கொச்ச மாதிரி மாறிடுறான். மாறிட்ட பிறகு என்ன பண்றானா, அங்க ரத்தத்தை உரியத்துக்கு ஒரு மிஷின் மாதிரி வச்சிருப்பா இல்லையா, அதை எடுத்து நம்மளோட ஓச்சா கோச்சாவுக்கு செட் பண்ணிட்டு இவ உடம்புல செட் பண்ணி இவளோட ரத்தத்தை அவளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் ட்வைஸுமே ஒரு வாட்டி இவளுக்கு பண்ணி காப்பாத்திருப்பான். அந்த மெத்தட் இப்ப யூஸ் பண்றான். ஆனா இப்படி யூஸ் பண்ணானா இவளோட ரத்தம் எல்லாம் வந்துச்சுன்னா இவ இறந்து போயிடுவா இல்லையா. ஓச்ச கொச்சா தடுக்க ட்ரை பண்றா. அப்ப இவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ என்னோட ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொன்னேன். என்ன டச் பண்ணும்போது என் உடம்புக்குள்ள இந்த பாரங்கள் எல்லாமே இறக்கி வச்ச மாதிரி இருந்து அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுத்தது. என்ன மன்னிச்சிரு, நான் உன்ன வந்து குத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு, நான் உன்னது கத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு, நான் உன்னது ரொம்ப அசிங்கமா திட்டேன். எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாழ்ந்த வீட்டை வந்து டாபி எரிச்சா, ஏன்னா அதுல பேட் மெமரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. இருந்தாலுமே அதுல பேட் மெமரிஸ் இருந்தாலும் அது என்னோட வீடு, அந்த ஞாபகம் என்னைக்கு அழியாதுன்றது எனக்கு தெரிஞ்சது. ஆனா நீ வந்து டிஃபரெண்டான பர்சன், நீ வந்து மனசுல இருக்கிறது என்னைக்குமே வந்து மறைக்க மாட்டேன், அதை மறக்கவும் ட்ரை பண்ண மாட்டேன், அப்படியே அக்செப்ட் பண்றேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவன் மிடோரியா சொன்ன வார்த்தைகளை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னதான் அவன் வில்லன்ஸா இருந்தாலும் அவங்களை காப்பாத்துறதுக்கு என்ன வழி இருந்தா காப்பாத்த ட்ரை பண்ணுவேன். கொச்சா என்னதான் வந்து இந்த டோகா பார்த்து திட்டி இருந்தாலுமே அவ வந்து இவளை வந்து ஜெனுவனா வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்து இவகிட்ட ரொமான்ஸை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறப்பா. இந்த விஷயம் டோகாவோட மனசுல இருந்த பாரத்தை எல்லாத்தையுமே இறக்கி வச்சு இந்த உலகத்திலே அவளோட ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருந்த அந்த சொன்ன வார்த்தை வந்து அவன் மனசை ஓபன் பண்ணி விட்டுருக்கு. அப்ப அவன் என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இது வரைக்கும் அவன் வந்து யாரையாவது பிடிச்சது அப்படின்னா அவங்களோட பிளட்டை எடுத்து அவங்கள மாதிரி மாறணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவா. ஆனா இப்போ இவ பிளட்டை கொடுத்து ஓச்சா கொச்சமா மாறுறா. அதாவது இவ பிடிச்ச விஷயங்களுக்கு பிளட்டை எடுக்கிறது மட்டும் இல்லாம கொடுக்கறதும் கூட ஒரு நல்ல விஷயம் தான். அதுவுமே வந்து அந்த காதலை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது எனக்கு இப்பதான் புரியுது. அது முன்னாடியே புரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்போ நான் இந்த இடத்துல இறந்து போக போறேன். ஆனா நான் இறக்கும் போது டோகா ஹிமிகோவா இறங்குறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டனோ அந்த விஷயத்த பண்ணி என்னோட ரத்தத்தை இந்த ஓச்சா கோச்சாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நான் ஓச்சா கோச்சாவா மாற போறேன்ற மாதிரி சொல்லி அங்க அவ அப்படியே இறந்து போறா. இப்ப கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஆல்மைட்ட காட்டுறாங்க. தலைவனோட சீனி இப்ப தயா வந்துச்சு. என்ட்ரி ஆன உடனே என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னா, நைட்டே சொல்லிருப்பாரு இல்லையா, ஒரு வில்லன் கையால கொடூரமா தானே நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு அதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நீ சொன்ன நேரம் வந்துச்சு நினைக்கிறேன் நைட்டே. இந்த நேரத்துல சாகிறது கூட எனக்கு பெருசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கையில சூட் கேஸ் வச்சிருக்காரு இல்லையா, அது அயன்மேன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. தக்காளி ஒரு சூட் வரும் பாரு, தலைவன் மை ஹீரோ அகாடமியோட அயன்மேன் மாதிரி மாறிடுவான். அதுக்கப்புறம் அவங்க மாஸ்டர் எப்பயுமே சிரிச்சிட்டு இருக்கவனும் ஸ்ட்ராங்கன்னு சொன்னதால அப்படியே ஸ்மைலியும் போடுறாரு பாருங்க. பக்காவா இருக்கு சூட்டு. ஆஹா, ஆளு போயிட்டு சண்டை போடுறாரா, ஆரம்பிச்சு ஆளுப்பற அப்படின்னு சொல்லி இதை லைவ் ஸ்ட்ரீம் போலான்ற மாதிரி அந்த ஆலிபா பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கும்போது லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் போடாத, ஏன்னா இங்க நடக்க போறது சாதாரணமான சண்டை கிடையாது. ஆல்மைட் தான் சிம்பிள் ஆஃப் பிசி. அவர் வந்து அவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் மிடோரி அங்க ஃபைட் பண்றாங்க இல்லையா, அதுக்கு டைம் வந்து பை பண்ண ட்ரை பண்றான். ஆனா இது வந்து மோசமா இருக்கும் இந்த ஃபைட், அதை மட்டும் நீ பப்ளிக்கா போடாதன்ற மாதிரி தான் சொல்லிட்டு ஒரு ரொம்ப வந்து டிப்ரெஷனுக்கு போக ஆரம்பிச்சாரு. ஏன்னா ஆல்மைட்டோட நிலைமை யோசிச்சு பார்த்து இந்த பக்கம் அந்த ஒன் ஃபார் ஆளுக்கா சரியான டென்ஷன் ஏறுது. நீ தாண்டா என் உலகத்திலே வந்து மிகப்பெரிய தொல்லை, அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய வந்து விளையாட்டு பொருளுமே, என்ன விஷயங்கள் பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்குனே நீ வருவ. இப்பவும் திரும்ப வந்துட்டியா, ஆனா உன்கிட்ட குறுக்கும் இல்ல ஒண்ணும் இல்ல, உன்னால என்ன பண்ண முடியும் நினைக்கிறேன், இல்ல செத்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேசர் லைட் மாதிரி அடிக்கிறான் பாருங்க. அந்த அடியை வந்து நம்ம ஆல்மைட் டாச் பண்ணிருக்க மாட்டாரு. அது மூலியமா அவரோட காட் போட்டிருக்காரு இல்லையா, அது வந்து 67% டவுன் ஆயிடுது. இன்னொரு வாட்டி அடி வாங்கினா உடஞ்சிரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே அது கொடுக்குது. எப்பயுமே நீ சண்டை போட்டா டாச் பண்ணவே மாட்டேன், அது வந்து இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பவர் இருந்தப்ப, ஆனா இப்பதான் உங்ககிட்ட குறுக்கே இல்லையாடா, எதுக்காக அந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கிறதுக்காக வரா பாருங்க. அப்ப நம்ம ஆல்மைட் என்ன பண்றா, அவனோட கை வந்து உடஞ்சிருக்கு இவர் பண்ண அட்டாக்னால. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி ஒரு 4 ஒயர் மாதிரி உடம்பு ஃபுல்லா செட் பண்ணி விட்டு எலக்ட்ரிக் ஷாக் வந்து அனுப்புறாரு. இது மூலியமா வந்து அவர் ரீஜெனரேட்டிவ் பவர் வந்து கம்மியாகும் அப்படின்னு என்னமோ சொன்னீங்க. ஆல்மைட் சாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் தலைய பாத்தீங்களா, சும்மாவா பார்த்தா நினைச்சியா போடாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கா நம்ம அடிபா. நம்ம ஆல்மைட்டுக்கு பவரை இழந்துருவாரு அப்படின்றது தெரிஞ்சுட்டு முன்னாடியே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஒன் ஃபார் ஆல் கூட ஃபைட் பண்ணி காயம் ஏற்பட்டிருக்கும் பாத்தீங்களா. அப்ப அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க இருக்க ஒரு ஃப்ரெண்டு மூலமா இந்த சூட்டை வந்து ரெடி பண்ணிருக்காரு. இவனை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே. இவனை கம்ப்ளீட்டா அழிக்க முடியாதுன்றது தெரியும், இருந்தா எவ்வளவு டைம் பை பண்ண முடியுமோ அவ்வளவு டைம் பை பண்ணலாம். ஆனா இவனுக்கு ஒன் ஃபார் ஆலோட பவர் வந்து ரொம்பவும் தேவைப்படுது. அதை நான் யூஸ் பண்ணி நான் என்னோட அட்வான்டேஜா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கிட்ட போயிட்டு இவனை பழக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவன் கடுப்புல இருக்கிற மொட்டை குறுக்குமே கையை வழியா எடுத்துன்னு வந்து ஒரு வெளிய லேசர் பீம் மாதிரி அடிக்கிறான். ஓ இவ்வளவு பெரிய அட்டாக் யூஸ் பண்ணிருக்கேன், ஆனா கேவலமான காமெடி
காம்பினேஷன் வச்சு என்ன அடிக்க முடியும் நினைக்கிறேன் தான் சிரிக்கிறாரு. ஆனாலும் அவர்கிட்ட அதுக்கு காடமே உடைய ஆரம்பிக்குது. அப்போட நம்மால் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. இவர் சிரிக்கிறத பார்த்து அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆயிதான். ஆல்மேட்டு மிடோரியா கிட்ட முன்னாடி சொல்லிருப்பாரு, என்னன்னா இந்த ஹீரோஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுல வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்துச்சு நல்ல குறைஞ்சு போன ஹீரோஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன். அதனால உன்னோட பவர் யூஸ் பண்ணின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அதே சமயத்துல அவர் பாஸ்டர் வந்து அவன் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது குறுக்கு இருந்திருக்காது இல்லையா நம்ம வாழ்க்கையில. என்ன தம்பி அந்த கட்டையை வச்சு எல்லாரும் அடிக்கலாம் ட்ரை பண்றியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட காட்டுறாங்க. அங்க என்ன பண்றான்னா, பறந்து போய் இந்த ஆல்பாரோனுக்கு ஓங்கி ஒரு மண்டையில குத்து தம்பி நீ ஒரு டிராஷ், ஒரு குப்பை, ஆனா குப்பை கூட எதுக்காக நான் சண்டை போடுறேன்னு தெரியுமா, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவர்ல யூஸ் பண்ணி ஆல்மேட் அடிக்க ட்ரை பண்றான் பாருங்க. அப்ப நம்மால என்ன பண்றானா, ஹெர்குலஸ் அதை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்களை பேசுறாரு. அது உடனே ஒன்னு லான்ச் பண்ணுது. அதுல பாத்தீங்கன்னா பாய்சன் ஆசிட்னு ஒன்னு இருக்கு. அதை எடுத்து இவனோட வயிற்றுல சொல்லுவோம். இவனுக்கு உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கிரிகிரி ஆயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இப்ப கட் பண்ணி இவரோட பாஸ்ல இருந்த விஷயம் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள ஃபாலோ பண்ணி போவாங்க. என்ன வந்து ஸ்டூடெண்டா ஏத்துக்கோங்க, எனக்கு வந்து பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா உனக்கு தான் இருக்கே இல்ல, உன்னால என்ன பண்ண முடியும், உன்னை சுத்தி இருக்க 5 மீட்டர் மட்டும் நீ பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மேட் வந்து என்னோட ஃபேமிலியை கொண்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, என்னோட ஃபேமிலியும் இறந்து போச்சுதான், அதெல்லாம் வந்து விஷயம் இல்ல தம்பி, உன்னோட ரிவெஞ்சுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இருக்க வில்லன்ஸ்ல கெட்ட செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, மக்களை போய் பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சேட்னஸ் மட்டும் தான் கிடைக்குது, ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு வெறியுமே வந்து என்னதான் இங்க இருக்க இடங்கள் உடஞ்சு போய் அதை வந்து ரீபில் பண்ணாலுமே அது வந்து மக்கள் வாழும் போது ஃபியர்லயே தான் வாழ்றாங்க. அதனால ஒரு சிம்பிள் வேணும், அதாவது சிம்பிள் ஆஃப் பீஸ் ஒன்னு வேணும்ன்ற மாதிரி தல ஆல்மேட் சொல்லிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இவருக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு போல கட் பண்ணி இப்ப கரண்ட் கண்டிஷனை காட்டுறாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபைட்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல. ஏன்னா இல்லாதப்போ அந்த சூட்ஸ் வச்சு அவர் அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஆல்மேட் என்ன யோசிக்கிறாருன்னா, முதல்ல இந்த மிடோரியாக்கு எப்படி குறுக்கு இல்லாம வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ அதே மாதிரி தான் நானும் வந்து. அதனால தான் அவனை பார்க்கும்போது ஏன் ஞாபகம் வருது, இந்த சண்டையில் எவ்வளவு டைம் பை பண்ண முடியும் அவ்வளவு டைம் பை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆல்ஃபன் இருக்கான் பாத்தீங்களா, இன்னுமே எங்க ஆயிடுறான். இன்னுமே எங்க ஆயிட்டானா, நான் வந்து அந்த ஆசிட் எடுத்து இவன் கையில குத்துன உடனே டேமேஜ் ஏற்பட்டுச்சு. உள்ள இருந்து இவன் டேமேஜ் வந்த உடனே ரீஜெனரேட்டிவ் பவர் யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, இவனுக்கு ஒரு வாட்டி டேமேஜ் ஏற்படும் போது இந்த ரீவைண்ட் பவர் இருக்கு இல்லையா, அது வந்து திரும்ப வந்து ஃபாஸ்டா யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இது மூலமா இவன் இன்னுமே சின்ன பையன் ஆக ஆரம்பிக்கிறானா அப்படின்னா வந்து திரும்ப இவனை டேமேஜ் பண்ணி இவனுக்கு ஏகப்பட்ட அடிங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இவனை இங்கேயே வந்து இருக்க வைக்கலான்ற மாதிரி நம்மளால வந்து இப்போ ஒரு சிரிப்பா இருப்பாருங்க. இவர் ஹீரோவா வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிரிப்பு, ஹெர்குலஸ் அதை அனுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்களை கேட்க, அது பாத்தீங்கன்னா பல்க் ஏதோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி நம்மளால வேற மாதிரி மாத்தி விட்டுருது. கிளாஸே எனக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் லெர்ன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயத்துல இந்த பக்கம் நம்ம விட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அப்ப வந்து ஆல்மைட்டோட உருவம் வந்து அவனுக்குள்ள தெரியுது. அது வந்து பாடியில அவர் எக்யூப் பண்ணிருக்காரு இல்லையா, அந்த எக்யூப்மெண்டோட தெரியுது. அப்படின்னா அவர் வந்து இன்னும் சண்டை போட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தலைவன் ஆல்மைட் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காண்டா, நானும் இங்க சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறியா வந்து அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கானா. இந்த பக்கம் நம்ம தலை பத்திர கேட்க போட்டு சிரிக்கிறாரு. அது சாதா சிரிப்பு இல்ல, தக்காளிங்க நான் தாண்டா ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு. அப்படியே முடிக்கிறாங்க. ஏன்னா ஃபைட்டை முடிக்காமலே முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.